வேதம் சொல்லுகிறது. C'est ça que la Bible nous dit. நாங்கள் மண்ணான மனுஷர். Nous sommes un homme de terre. நாங்கள் ஒரு காலம் பிறந்தோம், Nous sommes nés un jour இறக்கப் போகிறோம். et nous allons mourir un jour. பிறப்பும் இறப்பும் சர்வ சாதாரணம். La naissance et la mort, c'est quelque chose de naturel. பிறந்தவர் எல்லாரும் இந்த பூமியிலே இருப்போமானால் இந்த உலகம் எங்களை தாங்க மாட்டாது. Mais si tout le monde nous restons sur la terre ne pourra pas résister. ஆகவே இந்த மண்ணிலிருந்து எடுத்த மனுஷன் ஆதாம் முதலாவது தகப்பன். Et Adam, qui était le père qui a été pris de la terre. இந்த மண்ணுக்குள்ளே எவ்வளவு ஒரு மகா பெரிய வஸ்துவும் பெரிய ஒரு கிருபையும் பெரிய ஒரு பொக்கிஷமும் இருக்கிறதை மனுஷன் அறியாமல் இருக்கிறான். Mais l'homme ne connaît pas ce qu'il y a comme enfoui sur la terre comme trésor. நேற்று நாளிலே படித்தீர்கள். Et vous avez lu hier. சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களையும். Vous avez vu à propos des organes du corps. இன்னும் உள்ளான அவயவங்களிலே எவ்வளவு நீளம் அதிகமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறோம். Et aussi nous savons pas combien d'autres organes nous avons à l'intérieur plus long que cela. பிரசித்தமாய் நாங்கள் விசேஷமாய் உண்டாக்கப்பட்டவர்கள். Et nous avons été créés spécialement comme cela. ஒரு மனுஷராலும் உண்டாக்கப்பட முடியாத காரியங்களை தேவன் நமக்கு உள்ளாக உண்டாக்கி வைத்திருக்கிறார். Et le Seigneur, ce qu'il n'a pas créé à l'extérieur, il l'a créé miraculeusement à l'intérieur de nous. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் Et sur le ciel et en dessous sur la terre. மனுஷர் செய்ய முடியாத அதிசயங்களை அவர் ஒருவரே நமக்கு செய்கிறார். Et le Seigneur nous le fait pour nous que les hommes ne le font pas. இந்த மண்ணிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசியாய் நேற்று வார்த்தையானது. Et la parole qui a été donnée aux Israélites à la fin sur la terre. அவர்கள் கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்து கேட்காமலும் இருதயம் இருந்தும் உணராமலும் இருக்கிறார்கள் என்று ஏசாயா பேசுகிறதும். Ésaïe a dit qu'ils ont des yeux mais ils ne voient pas, ils ont des oreilles mais ils n'entendent pas, ils ont un cœur mais ne pensent pas. மத்தேயு புத்தகத்திலே ஆண்டவர் சீஷர்களோடு பேசுகிறதும். Et le Seigneur parle en fait à travers ses disciples comme cela. ஆண்டவர் சொல்கிறார். Et le Seigneur dit. ஆண்டவரே சொல்கிறார், காதுள்ளவர்கள் கேட்கட்டும். Et le Seigneur dit, ceux qui ont des oreilles entendent. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் புத்தகங்களிலே Dans Matthieu, Marc, Luc et Jean. ஆண்டவரே சொல்கிறார், காதுள்ளவன் கேட்கட்டும் என்று 16 தடவை சொல்கிறார். Le Seigneur dit à 16 reprises que celui qui a des oreilles entende. வெளிப்படுத்தல் எழுதின புத்தகம் Dans Apocalypse, 7 தடவையாக காதுள்ளவன் கேட்கட்டும் என்று சொல்லப்படுகிறது. ça a été écrit 7 fois que celui qui a des oreilles entende. இந்த மண்ணிலே இருக்கிற வஸ்துக்கள் Et tout ce qui appartient à cette terre. எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்துக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிய வேண்டும். Il faut savoir que c'est à l'intérieur de notre corps. என்னென்ன அமிலங்கள், என்னென்ன அசிடுகள், என்னென்ன ரசாயன பொருள்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிய Et வேண்டும். nous devons savoir la composition de notre corps sur cette terre. ஜூலஜி படிக்கிறீர்கள். Est-ce que vous avez appris la zoologie? பயாலஜி படிக்கிறீர்கள். Est-ce que vous avez appris la biologie? பாட்டனி படிக்கிறீர்கள். Est-ce que vous avez appris d'autres études? விஞ்ஞானத்துக்குரிய பாடங்களை 6ஆம் வகுப்பிலிருந்தே Et தொடங்குகிறீர்கள். vous commencez dès le collège à apprendre la science. கடைசியிலே டபுள் PhDக்கு நீங்கள் கடந்து செல்லும் Et பொழுது après vous êtes aussi autrement diplômé. நீங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்கள் காணும்படியாக கேட்கும்படியாக கற்றுக் கொடுக்கிறீர்கள். Et vous apprenez ce que vous avez appris et vous apprenez ça aux autres. ஆனால் வேதம் முதலாவதாகவே சொல்லிவிட்டது. Mais la Bible nous a dit நல்ல premièrement. வஸ்துள்ள நிலங்களை உங்களுக்கு தந்தார். Et le Seigneur vous a donné de bonnes terres. எல்லாம் அடங்கின வஸ்துகள், ரசாயன பொருட்கள் அடங்கின வஸ்துவான நிலங்களை ஆண்டவர் எங்களுக்கு Le தந்தார். Seigneur nous a donné des terres remplies de bénédictions pour nous. அந்த வஸ்துள்ள மண்ணிலே தான் ஆண்டவர் மனுஷனை Et le உருவாக்கினார். Seigneur a créé l'homme à partir de cette terre bénie. நீங்கள் எழுதிக் கொள்ளலாம், எங்களுக்குள்ளாக நம்முடைய இரத்தோட்டத்திலே, நம்முடைய சதையிலே, நம்முடைய எலும்புகளிலே, நார்களிலே, நரம்புகளிலே எல்லாம் அடங்கி இருக்கிறது. Et tout est compris dans notre sang, dans notre chair et dans tous nos nerfs, dans nos veines. சாயில் என்று சொல்லுவார்கள் மண்ணை. Et on appelle aussi la cellule. அந்த மண்ணிலே மினரல்ஸ் இருக்கிறது. Et il y a en fait des minéraux sur la terre. கனி உப்புகள் இருக்கிறது. Et il y a des sels minéraux aussi. லைம்ஸ்டோன்ஸ் இருக்கிறது. Et il y a aussi des pierres précieuses. சுண்ணாம்பு என்று Et சொல்லுவார்கள். aussi d'autres pierres. மணல் இருக்கிறது. Et il y a du sable. சாண்ட் என்று Et சொல்லுவார்கள். on dit du sable. கிளே இருக்கிறது. Et aussi d'autres Magnesium produits. Il y a இருக்கிறது. du magnésium. பொட்டாசியம் Il y a இருக்கிறது. du potassium. இப்படியாக பல அலுமினியம் ஆக்சைடு இருக்கிறது. Et il y a aussi de l'aluminium de l'oxydé. கால்சியம் Il y a இருக்கிறது. du calcium.
சோடியம் il y இருக்கிறது, a du sodium, அயன் இருக்கிறது, il y a du fer, ஜிங்க் il y இருக்கிறது, a du zénique, காப்பர் il இருக்கிறது, y a du carbone, பொட்டாசியம் il y a இருக்கிறது, du potassium சல்ஃபேட் இருக்கிறது. et il y a aussi du sulfate. அநேகம் சொல்லுவோம் பொட்டாசியம் கூடினால் என்ன ஆகும்? Et vous savez ce qui se passe quand il y a beaucoup de சருமங்களை potassium? வைத்தியர்கள் சொல்வார்கள் பொட்டாசியம் உள்ள உணவுகளை சாப்பிடாதீர்கள். Et ils disent de ne pas consommer des produits à haute potassium. சொல்லுங்கள், நீங்க நாகரிகம் உள்ள தேசத்தில் இருக்கிறீர்கள், Vous êtes dans un pays développé, dites-le moi. பிள்ளைகள் எல்லாவற்றையும் நன்றாய் படிக்க வைக்க வேண்டும் Vous என்று devez நினைக்கிறீர்கள். apprendre ces choses correctement. என் பிள்ளை பயோ சயின்ஸுக்கு போகணும், டாக்டர் ஆக வேணும் என்று நினைக்கிறீர்கள். Et vous pensez que oui, mon enfant doit étudier la biologie pour டாக்டர்கள் devenir இருக்கிற médecin. வீட்டு பிள்ளைகள் சொல்லுவார்கள், அம்மா இதை சாப்பிடாதீர்கள், அதை சாப்பிடார்கள், அப்பா அதை தின்னாதீர்கள், இதை தின்னாதீர்கள் Et என்பார்கள். les enfants qui ont étudié la biologie vont dire oui, maman ne mange pas ça, papa ne mange pas பொட்டாசியம் ci. கூடினால் கிட்னிக்கு அது கூடாததாய் Et si இருக்கிறது. on augmente beaucoup de calcium, c'est pas bon pour les reins. பொட்டாசியம் வெளியேறும் பொழுதெல்லாம் உங்களுக்கு டயபிட்டிஸ், அதாவது சக்கரை வியாதிக்காரருக்கு பொட்டாசியம் கூடாதது. Et le potassium n'est pas bon pour les diabétiques parce que c'est pas éliminé par les reins. மரக்கறியில என்ன பொட்டாசியம் இருக்கிறது சொல்லுங்கள், ஒரு மரக்கறி சொல்லுங்கள், எத்தனையோ மரக்கறி est-ce que இருக்கிறது. quelqu'un peut me dire un légume rempli de potassium? சக்கரை வியாதிக்காரர் இருந்தால் நிறைய தெரியும் உங்களுக்கு, Et டாக்டர் சொல்லுவீனா. Et si il y a beaucoup de diabétiques ici, vous savez, les médecins vous le recommandent. முருங்கைக்காய், Et c'est le murugankai. ட்ரம்ஸ்டிக் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். Et on dit ça en anglais. அது இருக்கும் பொழுது அது கிட்னிக்கு பழுதடைந்து நமக்கு நீரிழிவு காரியத்தை அதிகப்படியாக மோசமாக்கி கொண்டு போய்விடும். Et si on a beaucoup de potassium, ça peut abîmer, impacter nos reins. யூரிக் ஆசிட் அதுக்குள்ளே கடந்து வரும் பொழுது Et il y a de l'acide urique ஒரு qui se மனுஷன் mélange. சக்கரை வியாதிக்காரனுக்கு பக்கத்தில் நீங்கள் அதிகமாய் அவர் குளிக்காவிட்டால் கிட்டே நிற்பீர்களானால் ஒருவித மனம் வீசும் என்பதை நீங்கள் கண்டு கொண்டிருப்பீர்கள். Et si vous êtes à côté d'un diabétique, en fait, si ça ne marche pas correctement, vous pouvez voir qu'il dégage une mauvaise odeur de lui. கமக்காரர் விவசாயிகள் என்ன செய்கிறார்கள்? Et vous savez, les agriculteurs, qu'est-ce qu'ils font? யூரியா எங்கே இருந்து வருகிறது? Où est-ce que ça vient l'urée? சற்று சிந்தித்து பாருங்கள், மண்ணில இருந்து எடுக்கப்படுகிறது யூரியா. Et ils le récupèrent en fait de la terre, அந்த tout மண்ணில cela. இருக்கிற ஆசிட் எங்களுக்குள்ளே இருக்கிறது. Et dites-vous que tout cela est dans notre corps அது aussi. அந்த பொட்டாசியத்துல கூடும் பொழுது யூரிக் ஆசிட் வெளியிலே வருகிறது, Et அது மனம் l'acide வீசுகிறது. urique, quand est augmenté, en fait, et ben, ça propage une mauvaise odeur. மருந்து அடிக்கும் பொழுது வயல்களிலே நின்று பாருங்கள் எப்படி மனம் வீசும் Et என்று. ben, dites-vous, quand on met en fait des pesticides pour les champs, comment est-ce ஒரு que ça sent? அசுத்தமான மனம், ஒரு கெட்ட மனம் Et en வீசிக்கொண்டிருக்கும். fait, c'est une mauvaise odeur qui est dégagée இப்படியா dans les ஒவ்வொரு champs. அதாவது மெக்னீசியம் கால்சியம் அதிகரிக்கும் பொழுது Et lorsqu'en fait le taux de magnésium ou de calcium augmente, உங்களுடைய சிறுநீர் பைக்கு அது கூடாததா et ce இருக்கிறது. n'est pas bon pour votre vessie. இந்த கால்சியம் எல்லாம் ஒன்றா திரண்டு வந்து சிறுநீர் பையை அடைக்கிறது. Et ça peut en fait impacter de devenir en fait des petits calculs dans votre vessie. ஆண்களுக்கு சகோதரர்களுக்கு சிறுநீர் கழிக்கும் பொழுது prostate glands அதிலே எல்லாம் உருவாகி கட்டியாகி திரண்டு அடைப்பை Et உருவாக்குவது. ça peut créer en fait des bouchons pour les hommes en fait afin de ne pas uriner correctement. ஆகவே இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு குறைபாடுகளும் குறையை நிறைவாக்குற வஸ்துக்களும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே காரணம், மண்ணிலே இருந்து எடுக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே உங்கள் எல்லாருக்குள்ளையும் Et இருக்கிறது. nous aussi, nous avons ces choses-là dans notre corps. Pourquoi? Parce que nous avons été pris de la terre. அவன் நேற்று நாளே நான் கூறினது போல Et comme je l'ai dit மார்க்கு hier, புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனங்களும், dans Marc chapitre 3, versets 14 et 15, வாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், et Deutéronome 7, verset 6, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், Matthieu chapitre 26, verset 40, லேவியராமம் 20:26ஆம் வசனம். et Lévitique chapitre 20, verset 26. அருமையானவர்களே, Oui, mes bien-aimés, நம்மோடு இருக்கும்படியாக, afin d'être avec lui, நம்மோடு ஆண்டவர் இருக்கும்படியாக afin que Dieu soit avec nous. உங்களை அழைத்தார். Il vous a appelé. இன்னும் 3 நாட்கள் இது முடிவடைய இருக்கிறது. Et encore 3 jours, c'est fini après. 36 வருஷத்தின் முதல் கிழமையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். Et vous êtes en fait dans la 36e année, la première இது semaine. ஆண்டவர் கொடுத்த இந்த நாள் ஒரு பெரிய சலாக்கியமான நாட்கள். Et c'est des jours, c'est des bonnes occasions que Dieu nous a données. அருமையான பாஸ்டர் கணேசன் அவர்கள் சொன்னார்கள், Et le bien-aimé pasteur Abel Ganeshan a dit, நாங்கள் வீடுகளை வாங்குகிறோம், வீடுகளை கட்டுகிறோம், et nous achetons des maisons, nous bâtissons des maisons,
எல்லாவற்றையும் செய்கிறோம், நிறைவாக இருக்கிறது. Et nous faisons tout cela, c'est bien dans la plénitude. 2 வேலை 3 வேலை செய்து சம்பாதிக்கிறீர்கள். Et nous gagnons de l'argent avec 2, 3 அது travails. நல்லது, Ça, c'est très அது bien. நன்மையானதுதான். C'est quelque chose de bien. ஆனால் ஒன்றை நீங்கள் அறிய வேண்டும். Mais vous devez connaître une chose. நாங்கள் யுத்த காலத்திலே இருந்து வரும்பொழுது இந்த இடத்துக்கு Lorsque nous sommes venus ici pendant la guerre, வீட்டை கொண்டு வந்தீர்களா? est-ce que vous avez ramené votre maison? பொருள்களை கொண்டு வந்தீர்களா? Est-ce que vous avez ramené vos objets? வெறும் கையோடு வந்தோம். Vous êtes venus les mains vides. வேதம் சொல்லுகிறது, தேவன் புறஜாதியாருடைய தேசத்தை உங்களுக்கு தந்தார். Et la Bible nous dit que le Seigneur vous a donné le pays étranger. இது புறஜாதியாருடைய தேசம். C'est un pays étranger ici. ஆனால் இன்று நீங்கள் குடியுரிமை பெற்றவர்களாய் இருக்கலாம், Mais maintenant vous avez obtenu la குடியுரிமை nationalité. பெறாதவர்களாய் இருக்கலாம், Peut-être que vous n'avez pas encore eu la இன்னும் nationalité. கார்டு கிடையாதவர்களாய் இருக்கலாம். Peut-être que vous n'avez pas encore votre titre de séjour. இந்த ஆண்டு விழாவின் 7 நாட்களிலும் Et les 7 jours de cet ஆண்டவர் ஏதோ ஒரு anniversaire, காரியம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு le வருவாராக. Seigneur va apporter un changement pour chacun de vous. தனிப்பட்டவர்கள் மட்டுமல்ல, குடும்பங்களுக்கு உரிய நல்ல காரியங்களை தேவன் செய்வாராக. Et individuellement et dans les familles, le Seigneur va faire de grandes எங்களுக்கு choses. கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லாதீர்கள். Ne dites pas je n'ai rien à donner. ஏதோ ஒரு வகையில் நம்முடைய சரீரத்தின் காரியங்களை வைத்து இந்த ஆலயத்தில் வேலை செய்வதற்கு எங்களுடைய சரீரத்தை பாவிக்க முடியும். Et vous pouvez utiliser votre corps pour aider à y participer ici. எங்களுடைய ஞானத்தை வைத்து கர்த்தருக்கென்று பேசுறதுக்கு உங்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுப்பாராக. Et le Seigneur vous donnera l'intelligence afin de parler pour lui. நீங்கள் தெரியாதவர்களோடு பேசும் பொழுது உங்களுக்கு ஞானம் இல்லாவிட்டால் எப்படி தேவனை பற்றி Et பேசுவீர்கள்? si vous n'avez pas l'intelligence de Dieu, comment vous allez parler à quelqu'un qui ne connaît pas Dieu? ஆகவே நாங்கள் தெரிந்ததை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். Et ce que nous avons appris, nous devons l'apprendre aux நாங்கள் autres. பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு பயந்தளிக்க வேண்டும். Et ce que nous avons reçu, nous devons le donner, எல்லாரும் partager உடனே aux autres. நினைக்கிறது பணம் என்று Et சொல்லுவார்கள். peut-être vous pensez à l'argent tout de suite. பணம் எல்லாம் ஐஸ்வர்யம் எல்லாம் தேவன் தருகிறது. Et l'argent, la richesse, c'est Dieu qui nous le donne. சாலமோனுக்கு தகப்பன் சேர்த்து வைத்ததை விட Et plus que le Père a amassé pour Salomon, தாவீதுக்கு ஆலயம் கட்ட எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தது போல plus qu'ils ont gardé pour que David construise le temple, கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை சேர்த்து வைப்பாராக le உங்கள் Seigneur சந்ததிக்கு. vous a amassé, épargné de l'intelligence pour vos இந்த descendants. ஞானமானது உங்களிடமிருந்து வருந்ததில்லை. Et l'intelligence ne vient pas de vous. தேவன் ஞானம் உள்ளவரும் Et parce que Dieu, il est intelligent, புத்தி உள்ளவரும் Il est அறிவுள்ளவருமாய் sage. இருப்பதினால்தான் et il est très intelligent, இவைகளை பேச முடிகிறது. et nous pouvons parler ces எழுதப்பட்ட choses-là. வார்த்தைகள் ஒன்றும் முத்துக்களை விட மேன்மையானது. Et les paroles qui ont été écrites vont plus que les perles. தேவ வார்த்தையானது பொன்னை பசும் பொன்னை விட மேன்மையானதும் விலையேற Et பெற்றது. la parole a plus de valeur que l'or pur. அவை வார்த்தைகளை நீங்கள் நம்பும் பொழுது Et lorsque vous faites confiance à la வார்த்தைகளை parole, கேட்க சந்தேகத்தோடு இருக்கிறவர்களே, et ceux qui doutent de la parole de Dieu, சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்குமானால் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்குள்ள கிரியை செய்ய மாட்டாது. et si vous êtes encore douteux, la parole qui est dite ne va pas agir en vous. வார்த்தைகள் கிரியை செய்ய வேண்டுமென்றால் காதுகளை திறக்கப்பட வேண்டும். Et si vous voulez que la parole agisse en vous, vous devez ouvrir vos காதுகள் oreilles. மட்டுமல்ல, இதயம் திறக்கப்பட Et pas வேண்டும். simplement vos oreilles, mais vos cœurs aussi. பரிசுத்த பவுலடியார்கள் Et l'apôtre Paul பிலிப்பு dit, பட்டணத்திலே பேசும் பொழுது கடற்கரை ஓரங்களிலே ஞாயிறு வேளைகளிலே ஓய்வு நாள் நேரங்களிலே et il parlait aux Philippiens au bord de la mer les jours de repos. காலை ஆராதனை இருந்தாலும் மாலை வேளையிலே அவர்கள் கடற்கரையிலே போய் நின்று பேசுவார்கள், கூட்டங்களை நடத்துவார்கள். Et même si en fait il y avait le jour de repos, il allait au bord de la mer afin de prêcher la parole de Dieu. ஜன கூட்டம் கூட்டமாய் கூடியிருக்கும். Et les foules venaient par foule. அப்பொழுது இரத்தாம்பரம் விற்கிற மனுஷியாகிய Et une femme qui vendait en fait de la pourpre ஒரு rouge, வியாபாரம் செய்த ஸ்திரியான லிடியா என்கிறவர் et une femme qui s'appelait Lydia. பரிசுத்த பவுல் பேசுகிறதை Et quand le Saint Paul il நன்றாய் parlait, காது கொடுத்து கேட்டு elle écoutait bien des oreilles. காதுக்குள்ளே போக வேண்டுமானால் இருதயமானது பேச திறந்திருக்க வேண்டும். Et si vous voulez que ça pénètre dans vos oreilles, il faut que இதயத்தின் votre cœur soit நினைவினாலே ouvert. வாய் பேசும் என்பார்கள். C'est la plénitude du cœur que la bouche அதே parle. இதயம் திறக்கப்பட்டவளாக லிதியா அந்த கடற்கரை ஓரத்திலே நின்று கொண்டு வார்த்தைகளை கேட்டு Et கொண்டார். Lydia était là ouverte de cœur et elle entendait la parole de Dieu au bord de la mer. சத்திய வசனங்களை கேட்டுக்கொண்டார்.
கேட்டுக்கொண்டு Et elle était en train d'écouter la parole de தன்னுடைய vérité. வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி Et elle se disait, ma famille doit être sauvée aussi. பரிசுத்த பவுலை தங்கள் வீடுகளுக்கு அழைக்கிறார். Et elle a invité le Saint Paul à la maison. அங்கே போன பொழுது அவர்களும் அதை பேசும் பொழுது சத்தியங்களை Et lorsque la parole a été dite, la vérité a வீட்டார் été ஞான dite. ஸ்நானத்தை பெறுகிறார்கள். Et la famille entière est ஒரு பெரிய baptisée. விடுதலையை காண்கிறாள் அந்த லிடியா. Et là, Lydia reçoit une grande பாருங்கள், ஒரு délivrance. வீட்டிலே ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் Et si nous voulons qu'une personne se sauve chez nous, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் et si nous recevons le நீங்கள் salut, வீட்டிலே அடுத்தவர்கள் ரட்சிப்பை பெறாதவளும் ரோட்டாட்டம் பண்ணினாலும் et si les autres sont rebelles afin de ne pas வீடுகளிலே recevoir le சண்டைகளை salut, கொண்டு வந்தாலும் et s'ils ramènent des disputes dans la maison, வீடுகளிலே குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் et même s'ils créent des disputes entre les familles, என்றோ அந்த நபர்கள் ஒரு நாள் et ரட்சிக்கப்படுவார்கள். un jour ces personnes seront sauvées. சீறி எழும்பின சவுல் ஒரு நேர பொழுதிலே அவன் ரட்சிக்கப்பட்டான் Et அல்லவா? un jour Saul qui a méprisé la parole de Dieu et a été sauvé un அந்த jour. வெளிச்சத்தின் பிரகாசத்திலே Et parce que le rayon de cette ஆண்டவருக்கு lumière, முன்னதாக நிற்க முடியாத வெளிச்சத்தினாலே il n'a pas pu rester devant le Seigneur à cause de la பொல்லாத lumière. நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டிருந்தாலும் பவுல் Même s'il a appris toutes sortes de commandements, கமாலியலின் பாதத்தை படித்திருந்தாலும் et même s'il a appris plusieurs எல்லா lois, நியாய பிரகாலின் தேறினவனாய் et இருந்தாலும் même s'il était avancé dans les lois du Seigneur, அவனை மாற்றுவதற்கு ஒரு நிமிஷம் போதுமானதாய் et une இருந்தது. minute a suffi pour le changer. உடனே அந்த வெளிச்சத்துக்கு முன்னதாக நிற்க Il n'a முடியாதபடிக்கு pas pu tenir devant cette lumière, உடனே விழுந்தானாமா. et il est tombé, கண்கள் ரெண்டும் குருடாயின. et ses yeux sont aveuglés. 3 நாட்கள் உண்ணாமலும் புசியாமலும் இருந்தானாம். Et 3 jours, il n'a ni mangé ni bu. கையிலாக கொடுத்து கொண்டு வந்தார்கள். Et il est venu. அப்பொழுது ஆண்டவருடைய சத்தம் அவனை கேட்கிறது, ஆண்டவரே நீர் யார்? Et là, la voix du Seigneur est விழுந்த entendue. உடனே Qui es-tu, கேட்கிறான், Dieu? ஆண்டவரை தெரியுமா நியாய பிரமாணத்தை படித்தவனாய் இருந்தபடியால் ஆண்டவரே நீர் யார் என்றார். Et comme en fait, il connaissait les commandements, il savait très bien que c'était நீ Dieu. துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் Et என்றார். le Jésus que tu என் méprises, ஜனங்களை c'est moi. துன்பப்படுத்தி Tu es கொண்டிருக்கிறாய் en நீ. train de martyriser mon என் peuple. ஜனங்களை சிறைச்சாலையிலே போட்டு Tu es கொண்டிருக்கிறாய். en train d'emprisonner mon என் ஜனங்களை peuple. கொலை செய்யும்படியாக நிருபங்களை வாங்குறதுக்கு போகிற வழியிலே தான் இந்த சம்பவம் Et நடந்தது. c'est sur le chemin où il allait prendre les épîtres afin de tuer les chrétiens qu'il a été touché. ரட்சிக்கிறதற்கு Et pour le salut, மனுஷர் அல்ல, c'est pas l'homme, ரட்சிப்பு கர்த்தருடையது. mais le salut appartient à l'Éternel. யோனா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Dans Jonas chapitre சங்கீத 4, verset புத்தகம். 8. சங்கீத புத்தகம் இவைகள் Dans எழுதப்பட்டிருக்கிறது. les psaumes aussi, c'est écrit. ரட்சிப்பு மனுஷனுடையதல்ல, Le salut n'appartient pas à ரட்சிப்பு l'homme. கர்த்தருடையது. Le salut, c'est à l'Éternel. சவுல் உடனடியாக ரட்சிப்பை பெற்றான். Et Saul a reçu tout de suite le salut அனனியா தீர்க்கதரிசி மூலமாக à travers le prophète Anania. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். Et il a reçu l'onction. உடனே அந்த சத்தம் அனனியாவுக்கு கேட்கிறது, Et tout de suite, Anania a entendu ஐயோ la voix de இவன் Dieu. பொல்லாதவனே, Oh, mais toi, ஐயோ méchant. இந்த பவுல் பொல்லாதவனே, Mais le Paul est terrible. இவன் என்னையும் கொலை செய்து போடுவானே. Mais il va me tuer aussi. இல்லை நீதான் போக Non, வேண்டும். c'est toi qui dois y ஆண்டவர் aller. சொல்லுறார், Le Seigneur a உங்கள் dit. போதகர், Et il est un உங்களை prédicateur. வழிகாட்டுறவர், Et il te guidera. உங்கள் மேய்ப்பன், Et il est ton ஒரு berger. காரியத்துக்கு போ என்று சொன்னால் S'il te demande d'aller à un நீங்கள் endroit, தாமதம் செய்யாதீர்கள். et tu ne dois pas te இது உங்களுக்கு கொடுத்த ஒரு rester. நேரமாய் Parce இருக்கிறது. que c'est le temps qu'il te donne. சிலவே தாமதம் செய்யும் பொழுது Et lorsque tu attends un அவர்களுக்கு peu, பின்னதாக அந்த பாக்கிய வரங்களோ வல்லமைகளோ கிருபைகளோ வார்த்தைகளோ பின்னதாக கொடுக்கப்பட et மாட்டாது. donc les dons et tout ce qui appartient en fait à cet appel, tu ne vas pas les recevoir. கர்த்தர் பேசுகிற நேரத்தை பாவித்துக் கொள்வார்கள். Et donc il faut utiliser le temps du போ Seigneur. என்று சொன்ன உடனே போறான். Et il a obéi tout de suite, il est எப்படி parti. போனான்? அவன் ஆண்டவருடைய வார்த்தையின் கீழ்ப்படிந்து போனான். Comment அனனியா est-ce qu'il est parti, Ananias, en obéissant à la parole de Dieu? ஆண்டவர் சொன்னார், எப்படி 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் புத்தகம் Dans Actes des Apôtres chapitre 9, vous pouvez வாசிக்கிறவர்கள் voir. எடுத்துக்கொள்ளுங்கள், வாசியுங்கள். அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். Et c'est la vase que moi j'ai choisie. நீங்கள் முரட்டாட்டம் பண்ணினான, கோபம் கொண்டான, பரீட்சை பார்த்தான, இதை செய்தால் என்ன? Et même si vous êtes rebelle, vous résistez et vous dites, vous vous opposez. சண்டைகள் பிடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தாலும், Même si vous avez des envies de dispute, பிரச்சனைப்படுத்த வேண்டும் என்று எண்ணம் si கொண்டிருந்தாலும், vous avez des envies problématiques. அந்த எண்ணங்களோடு தான் சவுல் வெளிக்கிட்டு இருந்தான். Et Saul est parti avec ces அந்த attentions-là. நேரத்தை கர்த்தர் தடுத்து Mais வைத்தார். le Seigneur l'a தான் empêché à தெரிந்து ce கொண்ட niveau. பாத்திரத்தின் மேலாக கை வைக்க கூடாது என்பது திண்ணம்.
Et même si c'était l'instrument qu'il a choisi, qu'il ne doit pas porter நான் la தெரிந்து main sur கொண்ட lui. பாத்திரம். C'est un instrument que j'ai ஆண்டவர் உங்களை choisi. தெரிந்து கொண்ட பாத்திரமாய் வனவேதற்குத்தான் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும். Et c'est parce que le Seigneur veut vous former en instrument qu'il a choisi ces குயவனுடைய paroles. கையிலே இப்பொழுது நீங்கள் இருந்து Et கொண்டிருக்கிறீர்கள். vous êtes dans les mains du potier. எங்களுடைய சீர்கேடுகள் இருக்கின்றன. Et nous avons des imperfections. சீர்திருத்தும்படியாக எங்களை இந்த நேரத்திலே கொண்டு Et வந்திருக்கிறார். le Seigneur nous a ramenés afin de nous corriger. அந்த மண்ணானது மண்ணானது Et vous savez, l'argile அவன் கற்பனையின்படி வனைய பார்க்கிறான். va être en fait modelé à sa குயவனுடைய manière. கையிலிருந்து மண் கெட்டு போகிறது. Et après, l'argile est ஆனாலும் pourrie, மீண்டும் அதை திருப்ப வனைய பார்க்கிறான். mais il réessaye de lui donner forme. பயங்கரமான கெட்டு போகிற இந்த மனுஷனுடைய சவுல் Et l'homme qui était vraiment terrible, ஆண்டவருடைய கையிலே இப்பொழுது வந்துட்டான். et il est venu dans les mains du Seigneur. ஆகவே அருமையானவர்களே, Et vous, mes bien-aimés, இஸ்ரவேல் ஜாதிக்கும் et le peuple d'Israël, கடவுளை அறியாதவர்களுக்கும் et pour les gens qui ne connaissent pas Dieu, et புறஜாதியாருக்கும் pour les païens, இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கும் et le roi d'Israël, என்னை தெரியப்படுத்தும்படியாக afin de m'annoncer. என்னை பற்றி Vous பேசும்படியாக devez parler de moi. நான் தெரிந்து கொண்ட Et பாத்திரம் et c'est என்கிறார். l'instrument que j'ai choisi. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். Et c'est l'instrument que j'ai நீங்கள் தெரிவு choisi. செய்யப்பட்டவர்களா இந்த இடத்துல Et அமர்ந்திருக்கிறீர்கள். vous êtes des gens choisis ici. தேவனுடைய அழைப்பு பெற்றவர்களா Et vous இருக்கிறீர்கள். êtes des gens appelés ici. தேவனுடைய இதயத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது. Et là, le Seigneur est en train de parler avec நீங்கள் votre உங்கள் இதயத்தை cœur. திறந்து வைத்திருக்கிற லீதியாவை போல Et vous devez ouvrir votre cœur comme Lydia. பேசப்படுகிற ஆசாரியனாகிய இஸ்ராவின் இருதயம் பக்குவப்பட்டதா இருக்கிறது போல Et comme le sacrificateur Esdras a ouvert son cœur pour écouter la parole, ஆசாரியனுக்கும் பக்குவம் வேணும், கேட்கிறவர்களுக்கும் et பக்குவம் les வேண்டும். sacrificateurs ont besoin aussi d'écouter la parole, et les fidèles aussi. ஆசாரியனுக்கும் ஒழுக்கம் வேண்டும், கேட்கிறவர்களுக்கும் ஒழுக்கம் Les வேண்டும். sacrificateurs ont besoin de discipline, et les personnes qui entendent aussi ont besoin de ஒரு ஒழுங்கு discipline. இருக்கிறது. Parce qu'il y a un ordre. எல்லாம் வீச்சு விட்டு ஓடுகிறதல்ல. Et pas courir à droite à gauche. ஆலயத்துக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம் Et இருக்கிறது. il faut avoir un ordre et discipline dans அது l'église. இல்லாவிட்டால் ஆலயம் அது ஆலயமாய் இருக்க மாட்டாது. Sinon, l'église ne sera pas appelée அது église. ஏதோ களியாட்டு கூடமாய் இருக்கலாம். Et ça peut être un endroit de folie. அப்படி அல்ல. Non. தேவன் பரிசுத்தத்தை Le விரும்புகிறார். Seigneur aime la sainteté. சவுலை பரிசுத்தப்படுத்த வேண்டும். Et il a sanctifié Paul. அனனியாவின் கை Et தேவைப்படுகிறது. il y avait besoin de la main de Paul. அபிஷேகப்பட்டவனுடைய d'Anania. கை Et il y தேவைப்படுகிறது. avait besoin de la main d'un saint. உங்கள் போதகர் துணையாய் இருக்கிற ஊழியக்காரர்கள் Et les aides aux pasteurs. கடந்த 2 நாட்களுக்கு முன் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், Et ceux qui ont été loin il y a 2 jours. ஏற்கனவே அபிஷேகப்பட்டவர்கள், Et ceux qui ont été déjà உங்களுடைய loin. கரங்கள் சாதாரண கரங்கள் என்று நினைக்க Et வேண்டாம். ne pensez pas que les mains, c'est des mains ordinaires. எல்லாம் தேவனுடைய கரத்திலே பெற்றுக்கொண்ட ஈவுகள் என்பதை எப்பொழுதும் அதை உடைத்து போடாமல் பக்குவமாய் அந்த பாத்திரத்தை Et பாதுகாத்துக் gardez கொள்வீர்களாக. ces instruments en disant c'est les dons qui sont venus de la main directement de அந்த Dieu. பாத்திரமானது தூரமாய் போய்விடக்கூடாது. Et vous ne devez pas cet instrument qui va aller loin புறமாய் de Dieu. போய்விடக்கூடாது. Vous ne devez pas rétrograder. வேறுபட்டு Vous ne போய்விடக்கூடாது. devez pas être divisé. தள்ளப்பட்டு Vous ne போய்விடக்கூடாது. devez pas être repoussé. உடைத்து போடக்கூடாது. Vous ne devez pas la briser. நீங்கள் பக்குவமாக பூமியின் கடைசி வரையும் Et jusqu'à la fin du monde, தேவனுக்கு நீங்கள் சாட்சியலாய் இருக்கும்படியாக afin d'être des témoins pour Dieu. அப்போஸ்தலர் 1:8 படியாக Et d'après Actes des Apôtres நீங்கள் 1:8, இஸ்ரவேலில் மாத்திரமல்ல, et pas simplement en யூதேயாவில் Israël, மாத்திரமல்ல, pas simplement dans la Judée, சமாரியாவில் pas மாத்திரமல்ல, simplement dans la Samarie, பிரான்சில் மாத்திரமல்ல, pas simplement en France, ஜெர்மனியிலே மாத்திரமல்ல, pas simplement en Allemagne, ருமேனியாவிலே மாத்திரமல்ல, pas simplement en Roumanie, சுவிட்சர்லாந்தில் மாத்திரமல்ல, pas simplement en Suisse, முழு ஐரோப்பிய தேசத்தில் pas மாத்திரமல்ல, simplement dans toute l'Europe, உலகத்தின் முடிவு பரியந்தம். jusqu'aux extrémités de la உங்களுடைய terre, ஏன் உலகத்தின் முடிவு பரியந்தம்? et jusqu'à la fin de la நீங்கள் terre. எல்லாரும் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்க போகிறீர்களா? Est-ce que vous allez rester jusqu'à la fin du monde? இல்லை. Non. நீங்கள் உங்கள் வயது காலங்கள் எல்லைகள் வரும் பொழுது, Et lorsque votre âge உங்கள் va, vous கண்கள் allez atteindre மூடப்படும் பொழுது, l'âge, lorsque vos yeux vont se உங்கள் மரண fermer, நேரங்கள் வரும் பொழுது, lorsque vous avez la mort, அது வரையும் நீங்கள் சாட்சியலாய் இருக்க jusqu'à là, வேண்டும். vous devez être dans un அது வரையும் témoignage. தேவனுக்கு சாட்சியலாய் Vous இருக்க devez être des வேண்டும். témoins pour Dieu jusqu'à votre அதைத்தான் mort. தேவன் விரும்புகிறார். Et c'est ça que le Dieu aime. அதன்படி ஒழுகுவீர்களானால் Si vous courez ainsi, எவ்வளவு மேன்மை என்பதை நினைத்து eh பாருங்கள். ben, dites-vous que c'est quelque chose de glorieux. அநேகர் நின்று பிடிக்க முடியவில்லை. Il y a certains, ils n'arrivent pas à résister. பவுல் சொல்லுகிறார், Paul dit எடுத்துக்கொள்ளுங்க, 2 தீமோத்தேயு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. dans 2 Timothée, தேமா என்பவன் என்னை விட்டு பிரிந்து போனான். Déma m'a quitté. தேமா Déma, அவளோடு ஊழியம் செய்தவன். il a fait le ministère பெரிய avec Paul. ஊழியக்காரனாயிட்டான் இப்போது பவுல். Et là, Paul est un grand serviteur.
எல்லா தேசங்களிலும் தேவனை பற்றி பேசிய பவுல் Et Paul qui a parlé de Dieu dans tout le pays. கொஞ்சம் கொஞ்சம் ஊழியராய் தன்னோடு சேர்த்து கொண்டார். Et il a rassemblé quelques serviteurs avec lui. ஒரு கீழக ட்ரைனிங் கொடுத்தவர் Et il les a entraînés. தேமா என்ப ஒரு மனுஷன். Un homme nom de அந்த Déma. பகுதியை வாசியுங்கள். Lisez-moi ce passage. எடுத்தவர் கொடுங்கள் வாசிக்கிறவர்களுக்கு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் போதும். அவனோடு இவ்வளவு வைராக்கியமாய் ஊழியம் செய்தார். Il a fait fermement le ministère avec Paul. ஊழியத்திலே வைராக்கியம் வேண்டும். Et il faut avoir la fermeté, le zèle dans le ministère. Il faut avoir la fermeté. இஷ்டப்பட வேண்டும். Et il faut avoir envie de le faire. Et il faut résister நீங்க aussi. நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். Et si vous résistez, que vous pouvez தேவனோடு porter des fruits. நிலைத்திருக்கும் பொழுது. Et lorsque vous êtes ferme avec Dieu. அதான் ஆண்டவர் முதலே சொல்லுகிறார். Et c'est ça que le Seigneur vous le dit. மார்க்கு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே. Dans Marc chapitre 3 versets 14 et 15. என்னோடு கூட இருந்தால் தான். Afin d'être avec lui. என்னோடு கூட இருந்தால் S'il தான். est avec moi. செடியோடு கொடி இணைந்திருந்தால் தான். Et si je suis avec le cep. நீங்கள் கனி கொடுக்க Je முடியும். peux porter des fruits. இல்லையானால் Sinon. என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய Vous முடியாது. pouvez rien faire sans moi. நான் இல்லாமல் உனக்கு ஒன்றும் நடக்காது. Rien ne se passera sans moi. நான் இல்லாமல் ஒன்றுமே செய்ய Et tu முடியாது. ne pourras rien faire sans நான் moi. இல்லாமல் ஒன்றுமே உனக்கு கூடாது. Et rien n'est possible நீ sans செய்வாய், moi. பிரயாசை எடுப்பீர்கள். Et tous les efforts que tu vas faire, c'est en ஒரு vain. எல்லை மட்டும் தான் உனக்கு Mais வைப்பேன். tu vas arriver à une certaine limite. தேடினீர்களா கர்த்தரை? Est-ce que tu as cherché Dieu? அதிகமாய் தேடினீர்களா? Est-ce que tu as cherché constamment Dieu? அதிகமாய் கிட்டே இருந்தீர்களா? Est-ce que tu étais auprès de அதிகமாய் lui? சத்தத்தை Est-ce கேட்டீர்களா? que tu as entendu sa அவர் parole? கட்டளைகளை Est-ce que tu நிறைவேற்றினீர்களா? as accompli ses promesses? சற்று சிந்தித்து பார்ப்போமாக. Et il faut réfléchir. நீங்கள் இளம் பிள்ளைகள் இருக்கிறீர்கள். Et là, vous êtes des enfants. வாலிபர்கள் Vous இருக்கிறீர்கள். êtes des jeunes. தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறவராய் Le இருக்கிறார். Seigneur attend la sancteté. தம்மோடு இருக்கிறவர்கள் பரிசுத்தராய் Parce இருக்கப்பட que வேண்டும். tous ceux qui sont avec lui doivent être அவர் saints. பரிசுத்தர். Et parce que lui, il est நாங்கள் saint. அவரோடு கூட இருக்கிறவர்கள். Et nous qui sommes avec lui, பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க nous devons வேண்டும். être saints aussi. அதனால் தான் பாருங்கள். C'est pour ça que je vous le தானியேல் dis. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Dans Daniel chapitre 1 verset 8, ஒரு வாசியுங்கள். vous pouvez le lire. பாபிலோன் தேசத்திலே Dans le pays de Babylone, நேபுகாத்நேச்சர் சிறைபிடித்துக் கொண்டு வந்த et வாலிபர்கள் lorsque le roi Nebuchadnezzar avait pris en அவர் otage des ராஜா personnes, குடும்பத்தை des jeunes, சேர்ந்தவர்கள். et il faisait partie de la famille royale, அரச குடும்பத்தை et il சேர்ந்தவர்கள். faisait de la famille நல்ல royale, ஞானிகள் கெட்டிக்காரர்கள் புத்தியுள்ளவர்கள். et c'était des personnes intelligentes avec beaucoup de நல்ல capacités, வாலிபர்களை பிடித்து கொண்டு வந்தானா. et ils ont pris en otage des jeunes gens. முடமானவர்கள் ஏழைகள் கீரை விடுங்கிறவர்கள் அவர்கள் எல்லாத்தையும் தள்ளி வைத்து விட்டு Et il a repoussé les infirmes, les pauvres et toutes les personnes à நல்ல côté. காரியங்களை பெற்று கொண்டு வந்துட்டான். Mais il a pris que le bien, ஆனால் les meilleurs. இவர்கள் தெரியும் இவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். Mais il savait qu'il faisait partie de la chair. இவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். Mais il faisait partie de la உடனே chair. தனக்குள்ளே ஒரு தீர்மானம் செய்தானா. Donc il a pris la décision à ஒரே l'intérieur. தீர்மானம் என்ன தீர்மானம்? Quelle était sa என் décision? சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாது. Et je ne vais pas souiller mon corps. தன்னுடைய ராஜ ஸ்தானங்களிலே வீடுகளில் இருந்த பிள்ளைகள் Et c'était des enfants qui étaient நன்றாய் dans le palais சாப்பிட்டிருப்பார்கள். royal. Ils ont bien mangé. ஆனால் விக்கிர ஆராதனைக்குள்ளாக உள்ள வந்தவர்கள் Mais ceux qui sont venus sous l'idolâtrie, மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறார்கள். ils étaient sous la chair. கடவுளை அறியாதவர்கள் Et ceux qui connaissaient pas மாம்ச Dieu, சிந்தை உள்ளவர்களாய் et இருக்கிறார்கள். ils étaient remplis dans la chair. அதனால் தான் தோமா பவுலை விட்டு பிரிந்து C'est pour ça போனான். que Démas a quitté Paul. அவனுக்குள்ளே மாம்ச சிந்தை வந்து Et விட்டது. il a eu les pensées charnelles en நேற்று lui. சிந்தனைகளை பற்றி கேட்டீர்களே. Et vous avez entendu à propos des சிந்தனைகள் pensées எங்கே hier. இருந்து உருவாகிறது? D'où sortent les pensées? அங்கே மூளை பேசும். Et le cerveau parle. மூளை பேசிக்கொண்டு சொல்லிக் கொடுக்கும். Et le cerveau parle, il அப்பொழுது dit. அவள் கிரிகையிலே தொடங்கி Et விடுவார்கள். là, il va commencer à agir. அப்படி அல்ல. Ce n'est pas நீங்கள் comme cela. உலகத்துக்குரியவர்கள் அல்ல. Vous n'appartenez pas à ce நீங்கள் monde. தேவனுடையவர்கள். Vous appartenez à Dieu. தீர்மானம் பண்ணினான். Et prenez la என்ன décision. தீர்மானம்? 8ஆம் Quelle வசனம். décision, verset 8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ராஜாண்ட வீட்டு மேசைக்குள்ள எல்லா வித சாப்பாடுகளும் இருக்கும். Et il y avait les mets du roi sur la table du roi.
அவனுக்கு தெரியும் Et il savait, இந்த மாமிச சாப்பாடெல்லாம் எங்கே இருந்து வந்தது. et il savait très bien d'où venaient ces viandes. மிருகங்களை பலியிட்டு கொடுக்கும் பொழுது Et lorsque les animaux sont sacrifiés, அந்த பலியிடும் இறைச்சிகள் எல்லாம் இங்கே வந்துவிடும். et que ces viandes sacrifiées viennent sur la அந்த table du பலியிடும் roi, இறைச்சிகளை et ces viandes நாங்கள் sacrifiées, சாப்பிடும் பொழுது et lorsque nous les mangeons, தீட்டானது ஒன்றும் நமக்குள்ளே வரக்கூடாது. et il ne faut pas que tout ce qui est souillure entre மாமிசம் en தீட்டு. nous. La viande est souillée. வேறு பிரிக்கப்பட்ட நாங்கள் Et nous qui sommes séparés, இதனுக்குள்ளே கடந்து போகக்கூடாது. nous ne devons pas être dans cela. அதான் தான் சாப்பிடுகிறதை Et c'est pour ça ce que je mange. அவன் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைத்தான். Il a repoussé tout cela. அந்த தங்களை பார்க்கிற கேட்டேக்கருக்கு சொல்றான், Et il dit aux eunuques qui les பிரதானிக்கு s'occupent d'eux. சொல்றான், Il dit au chef des ஐயோ eunuques, எங்களை இதெல்லாம் வேண்டாம், non, je ne veux pas tout இந்த பெரிய cela. பூச்சினம் வேண்டாம், Je ne veux pas ces grands இந்த mets. பருப்பும் கீரையும் தந்தால் போதும், Donne-moi des légumes et des அது lentilles. எங்களுக்கு போதும், குடிக்க தண்ணீர் மட்டும் தந்தால் போதும். Et j'ai simplement besoin de l'eau à boire. திராட்சரசத்திலும் வரி இருக்கிறது. Et parce qu'on peut s'enivrer avec le vin. தீட்டு. C'est la souillure. வாயினை ரகசியமாய் நாங்கள் குடிக்கிறோம், Et nous sommes en train de boire பியரை le தனியா vin en cachette. குடிக்கிறோம், Et on boit de la bière. மற்றவர்கள் அறியாதபடி Et குடிக்கிறோம், on est en train de boire sans que les மேல்நாட்டு autres ne சரக்குகளை connaissent குடிக்கிறோம். pas. Et on est en train de boire de l'alcool. பாண்டிச்சேரியிலே இந்த மேல்நாட்டு சரக்குகள் மிக விலை குறைந்ததா இருக்கிறது. Et là, on est en train de boire de l'alcool aussi à Pondichéry. இந்த பாண்டிச்சேரியாக்கள் இருக்கிறீர்கள். Et il y a beaucoup de Pondichéryens ஆ ici. மருமையாளே, Et c'est vrai, mes bien-aimés. இப்படி அந்த சாலை மட்டும் இருக்கிறது, அந்த செழிப்பு தேசத்திலே இல்லை என்று கேள்விப்பட்டேன். Et moi, j'ai entendu qu'il n'y a pas la prospérité dans ce pays. இவைகள் எல்லாம் இருக்கும் பொழுது எப்படி செழிப்பு உண்டாகும்? Et comment est-ce que s'il y a toutes ces choses-là, il y a la prospérité இவைகள் là-bas? எல்லாம் தீட்டுப்படுத்தப்படும் பொழுது Et lorsque tout est எங்கே souillé, செழிப்பு உண்டாக போகிறது? où est-ce qu'il y aura la prospérité? இவைகள் எல்லாம் ஒதுக்கப்பட வேண்டியவைகள். Et tout cela doit être அதனால் தன் repoussé. போஜனத்தை ஒதுக்கி வைத்து தன் சரீரத்தை சுத்தமாக Et c'est வைத்திருந்தான். pour ça qu'il a mis de côté tous ces mets, அவன் il a மட்டுமல்ல, gardé அவனோடு son வந்த sang. சாத்ராக் மேஷேக் Et ஆபேத்நேகோ aussi Shadrach, Meshach et அவர்களும் Abednego. அப்படித்தான் Et இருந்தார்கள். aussi ils étaient comme cela. அதனால பாருங்கள், Regardez comme நீங்களே cela. தேவனுடைய ஆலயம். Et vous êtes le temple de Dieu. அதை தீட்டுப்படுத்த முடியுமோ? Est-ce que vous pouvez le souiller? பரிசுத்தம் இல்லாமல் எப்படி தேவன் முன்னோருக்குள்ளே ஆண்டவர் வருவார்? Et comment est-ce que le Seigneur viendra si tu n'as pas la sainteté? அவருடைய ஆலயமாய் Et இருக்கிறபடினாலே parce que tu es le temple de எவ்வளவு Dieu, அழகுள்ளதா இருக்க வேண்டும், combien tu dois être beau. எவ்வளவு அழகாய் Tu கட்டப்பட்டதா dois இருக்க te le வேண்டும். construire bellement. ஒவ்வொரு வார்த்தையிலும் இப்பொழுது ஆண்டவர் பேசிக் Et le கொண்டிருக்கிறார். Seigneur est en train de te parler avec sa வேறே parole. தீட்டுகள் இருக்கக்கூடாது. Il ne doit pas avoir de souillure à l'intérieur de வெளிப்படுத்தல் toi. புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு பின்னதாக வாருங்கள். Venez dans Apocalypse chapitre 3. மன்னிக்கும் 17-18 வாசியுங்கள். அதுக்குள்ளே 17, கடைசி வசனம் 3 இருக்கிறது. Et vous avez trois parties. தீட்டும் அருவருப்பும் களவுகளும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. Et les souillures et toutes ces choses-là ne pénétreront pas dans le royaume de Dieu. எடுத்தால் வாசியுங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் இல்லைம்மா, கடைசியா இருக்கும் பாருங்க. Revelation 3:17. அது delete பண்ணுங்க. எடுத்து கொடுங்க, வாசிக்கிறவர் தெரிஞ்சாக்கள் எடுத்து கொடுங்க அந்த பகுதியை. ஆம் அருமையானவளே, Oui, mes bien-aimés. வெளிப்படுத்தல் இனி நடக்க போகிற காரியங்களை பத்மதுவிலே வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை எழுதிய யோவான் Et Jean qui a dévoilé les choses qui sont à venir sur l'île de Patmos. சாதாரணமான புத்தகம் அல்ல. Et c'est pas un livre ordinaire. எல்லாம் தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இனி என்ன நடக்க போகிறது, Et qu'est-ce qui va se passer par la இனி suite? மனுஷன் எப்படி இருக்க வேண்டும், Comment est-ce que le Seigneur, l'homme எல்லாம் doit நடந்து être? முடிந்தாலும் இனியாவது மனம் திரும்பி ஆண்டவர் உங்களுக்கு தவணை Et கொடுக்கிறார். si tu as ces choses-là chez toi, Dieu te donne l'occasion de உங்களை மனம் changer. திரும்பும்படியாக ஆண்டவர் கொடுக்கிறார் தவணை. Et le Seigneur te donne encore une occasion de changer. வேசு சபைக்கும் சொல்கிறார், Et il dit aussi à cette எல்லா église. சபைகளுக்கும் சொல்கிறார், Et il dit ஏழு à toutes- சபைகளுக்குள்ளேயும் et il dit à ces 7 églises. மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன், Et si tu ne te repens pas, je vais enlever la உங்களுக்குள்ள lumière de toi. அபிஷேகத்தை எடுத்து Et போடுவாரா. je vais enlever cette lumière de அபிஷேகம் toi. பெற்றவர்களே, அபிஷேகத்துக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்களே, Et ceux qui ont reçu l'onction et qui attendent à l'onction. அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களே, Et ceux qui veulent l'onction de தீட்டும் Dieu. மறுவெறுப்புகளும் களவுகளும் தேவனுடைய ராஜ்யத்தை Et சுதந்தரிப்பதில்லை. les souillures et les imperfections et les vols ne seront pas dans le royaume de Dieu. நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இனி காணப்பட Et வேண்டும். nous devons être des gens séparés dans le அவை Dieu. முதலாவது சொன்ன Revelation 21:27 verse. Et Apocalypse chapitre 21 verset 27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும்
பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அருமையானவர்களே, இவர்கள் அப்படிப்பட்டவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட மாட்டாது. Et il n'entrera pas ceux qui sont écrits dans le livre de la vie. ஆண்டவர் எச்சரிக்கிறார். Et le Seigneur vous avertit. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். Et le Seigneur vous parle. நமக்குள்ள குறைகள் இருக்கலாம். Peut-être nous avons des manquements. நாங்கள் நிறைவுள்ளவர்கள் அல்ல. Mais nous ne sommes pas நாங்கள் parfaits. பரிபூரணமானவர்கள் அல்ல. Nous ne sommes pas des gens தேவன் parfaits. ஒருவரே Le பரிபூரணமுள்ளவர். Seigneur est parfait lui தேவன் seul. ஒருவரே பரிசுத்தமுள்ளவர். C'est lui le Saint. நாங்கள் எல்லாம் பாதியில இருந்த நாங்கள் Et nous étions comme ஏதோ cela. கொஞ்சம் கிருபை கிடைத்த இடத்துல நிக்கிறோம். Et là, அருமையானவர்களே, avec le peu de grâce, nous tenons ici. உங்களுக்கு நீங்கள் உங்களை நிதானிச்சு பாருங்கள். Vous allez, c'est à vous de vous நாங்கள் examiner இந்த இடத்துல vous-même. திராசிலே நிறுத்தவர்களாக Et nous, à quel moment nous nous tenons? நாங்கள் எந்த நிலையிலே நாங்கள் இருக்கிறோம்? Dans quel état nous nous குடினோமா, trouvons? குறைந்தோமா, காப்பங்கில் இருக்கிறோமா, அரப்பங்கா, முழுப்பங்கா? Est-ce que nous sommes hauts? Est-ce que nous sommes bas? Est-ce que nous sommes à moitié pleins? C'est à nous de le voir. அவை தேவனுக்கு நீங்கள் முழுமையாக இடத்தை கொடுப்பீர்களாக. Et si vous donnez toute la place à ஒன்றுமில்லை Dieu, என்று சொல்லாதீர்கள். ne dites pas j'ai rien. பங்குகள் இருக்கிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் பங்கு Vous இருக்கிறது. avez tous part au Seigneur. பங்குகளை நினைத்து Et பாருங்கள். pensez à cette என்னாம participation. புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் Dans Nombre chapitre 11 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய. et du verset 4 au verset 6. என்னாகமம் 11 Nombre chapitre 11 4 6 வரை. de 4 à 6. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? ஒவ்வொரு வசனமாய் ஒவ்வொருவற்ற காதும் கேட்கப்பட வேண்டும் அம்மா. Il faut lire doucement que tout le monde அப்பதான் puisse சில பேருக்கு entendre. வேதம் எழுத்து வாசிக்க முடியாம இருக்கும், Parce que certains n'arrivent pas à tout de suite prendre la Bible. எடுக்க முடியாதவளா இருப்பார்கள், Peut-être qu'ils ne savent pas le prendre tout de கேட்க suite. முடியாதவளா இருப்பார்கள். Peut-être qu'ils ne savent pas le prendre correctement. எனக்கும் தெளிவாக இருக்கும்படி வாசியுங்கள். Moi aussi, pour que ça soit bien clair, lisez-le. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். எங்க 40 லட்சம் ஜனங்கள் நடந்து வாரார்கள். Et là, 40 000 personnes sont en train de marcher. கோசேன் நாட்டிலிருந்து Et dans ce pays de எகிப்து Cosée, தேசத்திலே விட்டு வெளியேறி வரும் பொழுது et lorsqu'ils quittaient l'Égypte, அவர்கள் அடிமைகள் தான், c'était des esclaves. ஆனால் உடைமைகள் உரியவர்களாய் ஐஸ்வர்யவான்களாய் வெளியே வந்தார்கள். Et ils sont sortis de ce pays en étant riches avec beaucoup de biens. அது தேவன் செய்த மகத்துவமான அதிசயம். Et c'est un miracle que le Seigneur a fait இதோ இந்த miraculeusement. மேடையில் எழுதப்பட்ட போர்டை பார்ப்பீர்களானால் Et si vous voyez le panneau derrière, பாருங்கள், அதிசயமான தேவன் c'est le Dieu de prodige. தேவனுடைய ஜனங்களுக்கு. Et pour le peuple de Dieu. நேற்று சொன்னனே, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு Et pour ceux qui l'aiment. எல்லாம் உண்டாக்கி வைத்தாராம். Et il a tout préparé. அவை அப்படியாக ஆண்டவர் எல்லாம் உண்டாக்கி வைத்த பொழுது Et le Seigneur, lorsqu'il nous a tout préparé, அந்நிய ஜனங்கள் இச்சை உள்ளவர்களாய் இருந்தார்களாமா. et les étrangers étaient remplis de அவர்களும் souillure. கள்ளத்தனமா இந்த ஜனக்கூட்டத்தோடு அடிமையிலிருந்து வெளியே ஓடி வந்து Et விட்டார்கள். eux aussi, en fait, ils se sont mélangés à ce peuple et ils sont sortis. நடுவிலே வந்தவர்கள் இச்சை உள்ளவர்களாய் Et இருந்தார்கள். les personnes, en fait, ils sont remplis de convoitise. மாமிச இச்சைகள், Et ils avaient la convoitise de la கண்களின் chair. இச்சைகள், Et ils avaient la convoitise ஜீவனத்தின் des yeux. பெருமைகள். Et ils avaient aussi l'orgueil. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் Dans 2 Corinthiens chapitre 6. இவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. Et peut vous parler de tout மாமிசம் cela. பேசிக் La கொண்டிருக்கிறது. chair est en train de vous parler. அதான் நான் மாமிசம் பேசினபடி தான் தேமா பவுலை விட்டு வெளியே போனான். C'est parce que la chair a parlé que Déma a quitté Paul. அவன் ஏனாம் போனான்? Pourquoi il a quitté Paul? லௌகீக காரியங்களுக்கு, C'est pour les choses du monde. ஆடம்பரங்களுக்கு, Et c'est pour la richesse du களியாட்டுகளுக்கு, monde. Et pour la folie du எல்லா monde. சொகுசுகளுக்கும் Et pour tout le confort du நல்லா இருக்க monde. வேணும் நாங்களும். Et moi, je dois me porter இவர் bien. மட்டுமா கார்ல போறது, Et moi, je dois aller dans இவர் la மட்டுமா voiture. உடுக்குறது, Est-ce que lui-même இவர் seul doit மட்டுமா se சப்பாத்து vêtir? போடுகிறது. Est-ce que lui-même doit porter des முதலாவது chaussures? ஊழியக்காரன் போட்ட பின் தான் நீங்கள் எல்லாரும் போட வேணும். Et c'est une fois que le serviteur a mis que vous devez mettre par la suite. ஊழியக்காரன் சாப்பிட்ட பிறகுதான் எல்லாரும் சாப்பிட Et c'est வேணும். une fois que lui et le serviteur a mangé que vous வேதம் devez என்ன manger. சொல்லுறது? C'est ce que la Bible dit. எஜமான் சாப்பிட்ட பின் தான் வேலைக்காரர்கள் சாப்பிட C'est une வேண்டும். fois que le maître a mangé que les serviteurs doivent நன்றாய் manger. வேதத்தை படித்து பாருங்கள். Et lisez bien correctement la parole de Dieu. வேதத்தின் அறிவு களஞ்சியத்தை கொடுத்து Et le கொண்டிருக்கிறோம். Seigneur donne des trésors pour la இன்னும் connaissance de la களஞ்சியங்கள் Bible. வைக்கப்பட்டிருக்கிறது. Et vous avez des greniers pour பொக்கிஷங்கள் cela. Vous avez வைக்கப்பட்டிருக்கிறது. des trésors pour பொக்கிஷ cela. சாலை பண்ட சாலையிலே பொக்கிஷங்கள் முத்துக்களாய் Et dans வைக்கப்பட்டிருக்கிறது. les greniers, il y a des trésors, il y a des perles comme முத்துக்களை விட cela. வெளியேறப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு Et la வைக்கப்பட parole qui போகிறது. vaut plus que des perles sont à votre disposition. அபிஷேகம். L'onction. அபிஷேகம் வெளியேறப்பட்டது. L'onction a beaucoup de valeur. முத்துக்களை விட
plus que les பசும் perles, பொன்னை விட plus que l'or pur, விலையேறப்பெற்றது. et plus அதை valeur. மனுஷனால் கொடுக்க முடியாது. L'homme ne peut pas le donner. தேவன் இரக்கம் பாராட்டினால் மட்டுமே Et seulement si le Seigneur a compassion de பெற்றுக்கொள்ள முடியும். vous, vous pouvez le அந்த recevoir. இரக்கத்தை நீங்கள் மௌனமாக இப்பொழுதே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இனி வரும் பரிசுத்தவான்கள் பேசும் பொழுது Et lorsque la parole est dite et lorsque les saints vont dire la எப்படி parole de லிதியாள் Dieu, தன்னுடைய இதயத்தை திறந்து வைத்திருந்தாலோ et comme même si la média a ouvert la parole, எஸ்தா தன் இதயத்தை பக்குவப்படுத்தினது போல et comme Esdra en fait a bien préparé son கேட்கிறவர்களும் cœur, பக்குவப்படுத்தும்படியாக கேட்கிறோம். et nous entendons et nous préparons nos cœurs pour வேற entendre. சிந்தனைகள் வேண்டாம் எங்களுக்கு. Et nous n'avons pas besoin d'autres வேற pensées. எண்ணங்கள் வேண்டாம். Nous n'avons pas besoin d'autres எங்களுடைய எண்ணங்கள் pensées. திசை திருப்ப வேண்டாம். Il ne faut pas détourner nos pensées. நேர் வழியாக Et nous இருப்பீர்களாக. devons être tout நேர் droit. வழியாக இருந்தால் Et si nous sommes tout droit, சரியான போர் இடத்துக்கு பெச்சிமேசின் வயலை நீங்கள் et அடைவீர்கள். vous allez atteindre votre objectif, votre but. நேர் வழியாய் நடந்தால் Si vous marchez tout droit, அங்கே எலியேசருக்கு நேர்பாதையை காட்டின தேவன் et le Seigneur qui a montré le droit chemin à Eliezer, ஆபிரகாமுடைய வேலைக்காரனாக எலியேசருக்கு et le serviteur de Abraham, நேர் வழியை காட்டி கொடுத்த et il தேவன் lui a démontré le droit நீங்கள் chemin. நடக்க வேண்டிய பாதைகளுக்கும் தன் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்தி Et வருவார். il va mettre ses yeux sur vous afin de vous conseiller et de vous montrer le droit chemin. மனுஷருக்கு பயப்படும் பயம் உனக்கு கண்ணியை Et la உண்டாக்கும். crainte de l'homme va vous créer des ஐயோ pièges. அப்பா சரியாக இப்படி இல்லையே பார்க்கிறாரே வைக்கிறாரே என்று எண்ணாது. Et ne dis pas oui, le père me regarde, il me fait ça, il me fait ci. வீடுகளில் நடக்கிறத சொல்றேன். Moi, je vous dis quelque chose qui se passe. நான் என் தகப்பனுக்கு பப்பா அங்கே வாழ்ந்தோன்னா நாங்கள் பின்னுக்கு ஓடிடுவோம். Moi, s'il y a mon papa qui arrive là, moi, je cours derrière. அப்படித்தான் C'est comme cela. பயமுறுத்தி வைப்பார். Et en fait, ils vont nous அது faire peur. பின்னுக்கு கன்னியை கொண்டு வரும். Mais ça va ramener அந்த des வார்த்தைகளை pièges. விளங்காதபடி நடக்கிறார்கள் பெற்றார்கள். Et certains parents ne comprennent pas la parole et agissent தேவனுக்கு que de ça. பயப்படுங்க. ஆண்டவருக்கு பயப்படுங்க. Il faut avoir peur à கடவுளுக்கு Dieu. பயப்படுங்க. Il faut avoir la உங்களை crainte de படைத்த Dieu. தேவனுக்கு பயப்படுங்க. Et vous devez avoir peur de celui நீங்கள் qui vous a மண்ணாய் créé. இருக்கிறீர்கள். Et vous êtes bien. ஒரு நேரம் நாங்கள் மண்ணுக்கே போக வேண்டும். Nous sommes terre et nous devons அதை retourner à la சேர்த்து terre. வைத்தவள் உங்களோட ஒன்றும் பெறாது. Et il n'y a rien que vous allez amasser vont venir ஒருவன் avec சேர்த்து vous. வைத்தானாம். Et celui qui a épargné, இன்னும் களஞ்சியம் அதிகமாயிட்டுதான். et son grenier est devenu plein. பெருகிட்டுதான் தானியம். Et tout ce qu'il avait எங்கே était வைப்பேன் devenu எங்கே plein. வைப்பேன். Et là, il se dit, où est-ce que je vais mettre, où est-ce que je vais mettre? வீடுகளை வேண்டி வைப்பான். Et il va mettre des maisons. நகைகளை கட்டி வைப்பான். Et il va construire des palais. சாப்பாடுகளை சேர்த்து வைப்பான். Et il va amasser la nourriture. அருமையானவர்களே, Oui, mes bien-aimés, ஒன்றும் பெறாது. rien ne va vous suivre. On va rien ramener. யோபு சொல்லுறான், Job dit, நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாகவே போவோம். je suis venu nu, je retournerai ஜீவன் nu. இருக்கிற காலமெல்லாம் தேவனுக்கு நற்கிரியையிலே பெருகுவீர்களாக. Et tant que je suis vivante, je fais des bonnes œuvres pour Dieu. ஒன்றுமில்லை என்று சொல்லாதீர்கள். Ne dites pas, j'ai rien. Hein. அவை வந்தவர்கள் இச்சை உள்ளவர்களாய் வந்தார்களாமா? Et les personnes, c'était இன்னும் des ஆசை personnes de இன்னும் ஆசை இன்னும் convoitise. ஆசை சேர்க்க வேண்டும். Et ils avaient plus de l'envie d'épargner. அந்த களஞ்சியத்திலே சேர்த்த தானியங்கள் Et tout ce qu'ils ont amassé dans les greniers. அந்த மனுஷன் நிற்கிறானாம், Et l'homme pense, ஐயோ நான் சாகும் வரையும் எனக்கு போதும் சாப்பாடு, ah, mais jusqu'à que je meure, ça me suffit. எனக்கு போதும் இல்ல, Tout me suffit. இன்னும் இன்னும் கட்டி வைத்தானா. Et je vais encore mettre de ஆண்டவருடைய côté. சத்தம் கேட்கிறது, Et la voix du Seigneur parle. மூடனே Insensé. மூடனே, Insensé. மூட காரியங்களை செய்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். Et il y a des gens qui font des choses எங்கட ஊர்ல stupides. இருக்கிறார்கள். Il y a aussi des gens chez nous. இன்னும் தேவனை அறியாமல் மூடர்கள் Et il இருக்கிறார்கள். y a encore des stupides qui ne connaissent pas Dieu. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் யார்? Qui est celui qui dit que Dieu n'existe pas? யார் சொல்வார்களாம்? Qui peut dire, சத்தமாய் சொல்லுங்க. dites, மூடன். l'insensé. தேவன் இல்லை என்கிறவன் மூடன். Celui qui dit Dieu n'existe pas, c'est சேர்த்து un வைக்கிறவன் insensé. மூடன். Celui qui amasse des trésors, c'est un insensé. எங்கிட்ட ஒன்றும் இல்லையா என்னத்தை கொடுக்குறேன்னு நினைக்காத. Ne dis pas qu'est-ce que j'ai, qu'est-ce que je vais இதோ donner. பாருங்க, Regardez. நாம 11ஆம் அதிகாரம் வீட்டில் போய் அமர்ந்திருந்து வாசிக்குங்க. Et lisez les Nombres chapitre 11. வாசியுங்கள். அந்நிய ஜனங்கள் இச்சை உள்ளவர்களாய் இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் அவையலை பார்த்து ஆளத் தொடங்கிட்டனமாம். Et là, les Israélites ont commencé à pleurer à cause d'eux. ஐயோ எத்தியனுக்கு அடிமையலாய் இருந்தீர்களே, Ah, mais on était esclaves des Égyptiens. Hein. வேற காரியங்களுக்கு அடிமையலாய் Et on இருந்தீர்களே, était esclaves d'autres choses. விக்கிரகங்களுக்கு அடிமையலாய் On இருந்தீர்களே, était esclaves de l'idolâtrie. துன்மார்க்கங்களுக்கு அடிமையலாய் On இருந்தீர்களே, était esclaves de la méchanceté. அருவருப்பானதுக்கு அடிமையலாய் Et இருந்தோமே, on était esclaves des choses பொல்லாதவர்களாய் abominables. இருந்தோமே. Et on était des méchants. ஐயோ சுதந்திரமாய் ஆண்டவரை
எங்களை வெளியே கொண்டு Le வர Seigneur libre, il nous ramène அதை dehors. விட்டு போட்டு அழுது காட்டுறார்கள். Et là, ils sont en train de pleurer. அநேகர் அழுது சமாளிப்பார்கள். குடும்பத்திலே Il பார்த்தால் y a certains, ils savent bien pleurer et faire சில les choses. பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுது உடனே அழுது விடுவார்கள். Regardez les enfants, quand on les corrige, ils pleurent tout de அழுது suite. கணக்கில்லாம சமாளித்து தங்களோட காரியங்களை லேசாக கொண்டு போயிடுறார்கள். Et lorsqu'ils pleurent, ils savent qu'ils peuvent faire les choses. என்ன சொல்லி வந்தால் Et qu'est-ce qu'ils எப்படி disent? சமாளிப்பார்கள்? Comment est-ce qu'ils vont faire les choses? Arranger. ஒரு பையன் ஒரு பெண் ஒரு பையனை விரும்புது. Et par exemple, un garçon qui tombe amoureuse d'une fille. அப்ப சொல்லி பார்த்தார்கள். Et là, ils ont dit அப்ப à plusieurs தாய் reprises. சொன்னார் அப்பாவுக்கு, Et là, la maman a dit au ஐயோ père, மகள் என்ன செய்றா? ah, mais qu'est-ce qu'elle fait, ma fille? ஒற்ற கால்ல நிக்கிறாளா? Et elle se tient sur un pied. ஒரு காலை மடக்கி பாருங்கள். ஒற்ற கால். Et plier un seul pied, எவ்வளவு நேரம் une நிப்பீங்க? seule jambe. Combien de எவ்வளவு temps vous allez நிப்பீர்கள்? rester? மூட காரியங்கள். Ça, c'est des stupidités. வேண்டாம் போய் துளை. Et si vous... S'il faut pas, il faut pas. இல்ல அநேகர் அந்த சிரிப்பிலே சமாளித்து Il y a certains avec leur rire, ils vont Adam arranger les Mulice. choses, ils vont résister தங்களுடைய காரியங்களை செயற்படுத்துவார்கள். எச்சரிப்பு பெற்றோர்களே, et ils vont faire les choses qui leur est dû. அந்த பிள்ளை C'est un பாதாளத்தில் avertissement. விழப்போகிறது என்பது தெரியும். Et l'enfant, il va tomber dans les ténèbres, il le sait. அந்த கழுதையை விட்டு எடுக்கலாம் வேண்டும் ஓய்வு நாள் ஆனாலும் Et donc, tu dois te séparer de cette âne. அது உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய கடமை. Et ça, ceux qui le connaissent, c'est votre இதெல்லாம் devoir. நாங்கள் அனுபவப்பட்டபடியால் அனுபவ ரீதியிலே பேசுகிறேன் Et c'est உங்களுக்கு. d'après mon expérience que je vous le dis. 48 வருஷ ஊழியத்தின் அனுபவத்திலே உங்களோடு C'est dans பேசுகிறேன். mes 48 années de ministère que je vous உங்களுக்கு parle. அது கிரகிக்கிறதுக்கு கடினமா இருந்தாலும் இது ஒரு அட்வைஸ். Mais c'est quelque chose qui est dur à entendre, mais c'est un conseil. இஸ்ரவேலர் அழுது காட்டினார்களா? Les Israélites ont commencé à pleurer aussi. வாசிங்கோ. நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? ஒவ்வொரு வசனமாக. இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நமக்கு ரிச்சிய De la viande. ரிச்சிய கொடுக்கிறவர் யார்? Qui nous donnera de la viande? எத்தனை விதமான ரிச்சி இருக்கீங்க? Combien de sortes de viande il y a? எத்தனை விதமான ரிச்சியை சாப்பிட்றீங்க? Et combien de sortes de viande vous mangez? ரிச்சியில எத்தனை விதமாக சமைக்கிறீங்க? Et combien de cuissons de viande vous avez? சரியா 12 மணி. Et là, il est midi. நினைச்சு பாருங்கள். Imaginez un peu, அம்மாமார் les mamans. திரட்டல் சொதி Vous allez mettre en sauce, vous allez mettre en soupe, vous allez mettre en autre பொரியல் chose. கரியல் Et vous allez aussi les faire frire. எல்லாம் Et tout cela. என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன் மாமிசத்தினாலே. Moi, à cause de la viande, je ne vais pas me souiller. உலகத்தால நீ தீட்டுப்படாத. Et le monde ne va pas me உலகத்தார் souiller. செய்கிறார் என்று நீயும் செய்ய போகாத. Et ne fais pas parce que les gens du monde le font. எல்லாவற்றையும் நீங்கள் பரிச்சித்து பாருங்கள். Et vous devez tout lire et அந்த regarder. வயதான அம்மா சிரிக்கிறார்கள். அவருக்கு தெரியும் அந்த அம்மானா. Et la maman, elle est நாலாவது en train வயசுல de... குலுங்கி சிரிக்கிறார்கள். Regardez, la maman, elle est en train de rigoler parce qu'elle sait. அருமையானவர்களே. Donc oui, mes bien-aimés. அப்பொழுது எங்களுக்கு யார் தருவார்கள்? Donc qui va me donner la viande? பசியங்கோ. நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் நாங்கள் விலை இல்லாமல் அடிமையில் தானே பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி போட்டாங்க. Et donc nous étions des esclaves, ils nous ont donné comme un நீ des அடிமை mendiants. தானே. Tu es un esclave. நீ என்ன அதிகாரம் காட்டுறது? Alors pour moi, tu peux நாங்க avoir தரல, நீ l'autorité. சாப்பிடுன்னு சொல்லி போட்டிருப்பாரு. On va te donner, tiens, mange. நாங்கள் ரட்சி பாத்திர தண்டையிலே உட்கார்ந்திருந்தோம். Mais nous étions en fait à l'entrée de la viande. இன்னும் எயிற்றனுடைய சடங்காச்சாரம் பாரம்பரியங்களை இன்னும் இதயத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறவர்களே, Et les gens qui ont encore vos traditions et vos coutumes dans votre cœur, அவைகளை விலக்குவீர்களாக. et vous devez vous les éloigner. அசைக்க முடியாத காரியங்கள் உங்களுக்குள்ளே கடந்து வரலாம். Et peut-être que vous avez des blessures que vous ne pouvez pas அதனுடைய enlever. வாழ்க்கையிலே அவைகள் தோல்விகளை கொண்டு வரலாம். Peut-être la parole de certains vous ont ramené des défaites. சந்ததிக்கு அது கேடாய் இருக்கலாம். Ça peut être une malédiction pour votre descendance. மூதாதையருடைய காரியங்கள் உங்களுக்குள்ளே வரலாம். Peut-être des choses de vos ancêtres vous suivent. முற்பிதாக்களுடைய உடைமைகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். Vous avez des biens de vos pères et de vos அந்த pères. சாபக்கேடானது உங்களுக்குள்ளே வர வேண்டாம். Et il ne faut pas que ces choses maudites soient à l'intérieur de vous. சொல்லுகிறது 11ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே, Dans Deutéronome chapitre 11 verset சாபத்தீடானது என் வீட்டுக்குள்ளே கொண்டு போக வேண்டாம். nous ne devons pas ramener des choses maudites dans notre அதை maison. சீ என்று தள்ளிவிடு. Et tu dois le repousser. அதை சீ என்று Tu தள்ளிவிடு. dois dire que tu dois le அநேகர் சொல்வார், repousser. ஐயோ என்ற பாட்டாண்ட வீடு இது, Ah mais c'est la maison de mon arrière-arrière-grand-père. இந்த தகப்பனுடைய வீடு நான் எப்படி
தருவேன்? Comment je peux donner la maison de mon père? என் அம்மாண்ட சீதன வீடு, Et là, c'est la maison de dot de எனக்கு ma சீதனம் mère. தந்தார்கள். Ils m'ont donné la நான் dot. எப்படி விடுவேன்? Comment je vais l'abandonner? நாங்க வேற வெளிநாட்டு ஆட்கள் வரும்பொழுது சொல்லி கொடுக்கறது என்னென்றால், Et comment est-ce qu'on dit aux étrangers qui viennent là-bas? நீங்க வர போறது இல்லை அங்க, Vous n'allez pas venir là-bas. நீங்களும் வர மாட்டீங்க. Vous n'allez plus venir நீங்க là-bas. ஒருவருமே சில ஹாலிடேக்கு வருவீங்க, Peut-être vous allez venir pour les vacances, நிரந்தரமா வர இருக்க mais vous n'allez மாட்டீங்க. pas venir ஏன்னா définitivement இங்க là-bas. சொகுசு எல்லாம் உங்களுக்கு வசதியா போயிட்டு, Parce que vous avez tout le confort de ce pays. இங்க எல்லாம் நல்லா இருக்குது, Vous êtes bien ici. அழகா இருக்குது. C'est tout beau ici. நான் என்ன சொல்லி கொடுப்பேன், நீங்க வர மாட்டீங்க தானே. Donc vous n'allez pas venir. அடுத்த வளவுக்காரன் வேலியை உடைச்சின்னு உண்ட இடத்தை எடுத்து கொண்டு போயிடுவான். Et là, le voisin d'à côté, il va encore s'emparer de tes terrains à toi. வெறும் வீடுகள் வெறும் நிலங்களை அரசாங்கம் எடுப்பதற்கு துடித்து கொண்டிருக்கிறது. அது தெரியுமா உங்களுக்கு? Et vous savez que les maisons et les terrains qui n'appartiennent à personne, l'État veut les reprendre. நாங்க சொல்ல அதுல வித்து போட்டு காசா கொண்டு போய் சேருங்கள், அங்க பேங்க்ல வையுங்க. Mais vendez-les et gardez-les tout ça en argent. ஏன் வீணா நீங்க விட்டு விடுறீர்கள்? Pourquoi vous abandonnez vos terrains comme cela en vain? பேங்க்ல வச்சாலும் எல்லாம் தெரியும். Même si vous gardez en banque, on le sait. அங்கிருந்து கொண்டு வந்தாலும் இங்க வச்சாலும் எனக்கு தெரியும். Dieu sait que vous avez ramené de là-bas et vous les avez coffrés dans எல்லாம் vos banques. இயேசுவே. Et tout est Jésus. எல்லாம் இயேசுவே, எல்லாம் தெரியும் இயேசுவுக்கு. Et tout est Jésus, tout Jésus connaît. நாங்க பாடுவோம் ஒரு அடி On va chanter une உங்கள் chanson உற்சாகத்துக்காக. pour votre எல்லாம் fortification. இயேசுவே. Tout est Jésus. எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. அப்படியானால் பொக்கிஷமங்க, Et si tout est Jésus, où est ton trésor? பேங்க்ல வைக்கிற டிபாசிட் அங்க, Où est ton compte பேங்க்ல bancaire? வைக்கிற காசெல்லாம் அங்க, Et où est l'argent qui est sur ton compte எல்லாம் bancaire? இயேசுவுக்கு தெரியும். Et tout que Jésus பாட்டு connaît. ஏன் பாட்டு நீங்க? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, உலகில் துணை இயேசுவே, ஒன்றுமில்லையாண்டு பாடுங்க. Dites, moi j'ai rien ici. எனக்கெல்லாம் இயேசுவே, மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே, எனும் சகாயனும் மேயனும் உபாயனும் ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமனவாளனும் நாயனும் கண்பான ஞானமனவாளனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு உலகில் அப்பொழுது மோசேட்ட சொல்லின, மோசே Et il a dit à Moïse, கொண்டு Moïse, வர வனாந்தர வழியா நாங்க நல்லா இருந்தோமே அங்க, et on était bien là-bas, mais tu nous as conduits dans le இந்த désert. நாள் மன்னாவ தந்து Et கொண்டிருக்கிறாய். tu es en train de nous donner la manne tous les jours. வெளிநாட்டில் இருக்கிறவர்களே, Et vous qui êtes à l'étranger, ஒவ்வொரு நாளும் பான் 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 என்று கொண்டு இருக்கிறீர்களே. et tous les jours vous mangez du pain, பன் பன் ou de la brioche. எத்தனை விதமான பான் என்று சொன்னார்கள் ஜெர்மன் தேசத்திலே. Et en Allemagne, il y a plusieurs sortes de pain, de சக்கர baguettes. வியாதியில இருந்து Et pour les diabétiques, ஆற்றுள்ளவன் வரையும் பான். et pour toutes les personnes qui ont des problèmes cardiaques aussi. ஆம். அப்பொழுது À ce moment-là, இதெல்லாம் இந்த நாள் மன்னாவை சாப்பிட்டு mais on est en train de manger la manne tous les jours. எங்களை இதயம் வாடி போயிடுச்சு. Et notre cœur est abattu. எத்தனை பேர்ட்ட இதயம் இப்ப வாடி Combien கொண்டிருக்கிறது? de personnes, vos cœurs sont abattus? 12:30 மணி ஆகிறது. Il est 12:30 என்னுடைய bientôt. உள்ளம் வாடுகிறது, Mon cœur est வயிறு abattu. வாடுகிறது. Et mon ventre est abattu. நான் இருக்கிற வீட்டுல சின்னவன் இருக்கிறான், Il y நல்ல a- அழகானவன். il y a un petit où j'habite, où je suis à la maison. அவன் வந்த நாள்லேருந்து உபவாசத்துல கிடக்கிறான், Et பாவம். depuis que je suis là, il est en train de jeûner. சில பேர் அம்மாவுக்கு சொல்லுவான், Et des fois, il dit à sa maman. வயிற்ற இப்படி தேய்ச்சி காட்டுவான், பசிக்கு அம்மா, ஆனா உபவாசம். Et là, il va dire j'ai faim, mais il jeûne. அனுபடியால Donc, என் இல்லம் வாடி போகிறது இருதயம். et le cœur est abattu. பணம் பொருள் வீடு அந்தஸ்து நகை நட்டு இருக்கும் வரையும்
Et tant qu'on a l'argent, le matériel, les நம்முடைய bijoux et les இருதயம் வாடி maisons, போயிடும். எங்க கள்ளன் வருகிறான்? mais le cœur, il va et tout, c'est quand எங்க est-ce que le voleur va மெஷின்ல போட்டு venir? எங்க அல்மாரிக்குள்ள எங்க வச்சுக்கிறீங்கன்னு பார்க்கறான். Quand est-ce qu'il a le détecteur afin de détecter où est-ce que se trouvent les objets? புடவைக்கு கீழே வச்சுக்கிறதுல ஆபத்தையும் பார்க்கறான். Est-ce que vous avez mis en dessous du sari? மிளகாய் டின்னுக்குள்ள வச்சுக்கிறத Est-ce பார்க்கறான். que vous avez mis dans le récipient de piment? உண்மைதானே? C'est vrai ou pas? உண்மையா பையா? Est-ce que vous avez caché vos objets comme cela? கடுகு பொட்டிக்குள்ள வச்சுக்கிறத Ou பார்க்கறான். est-ce que vous avez dans votre bocal de moutarde? தலையணைக்கு உரைக்கு கீழே வச்சு தச்சிருக்கிறத பார்க்கறான். Est-ce que vous l'avez cousu en dessous de votre oreiller? எல்லாம் கொண்டு போய் அப்ப சந்தோஷம். அப்பதான் பாடுவீங்க எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே. Et c'est quand tu vas tout emporter que tu vas dire tout est Jésus pour moi. மணவாளன் பார்த்து கொண்டிருக்கிறார். L'époux est en train de vous regarder. மணவாட்டி சபை எப்படி இருக்குது என்பதை பார்த்து Comment கொண்டிருக்கிறார். l'église, l'épouse se comporte. சபை அல்ல, C'est pas l'église. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் மணவாட்டிகள். Chaque personne de l'église est l'épouse சபையில் de இருக்கிற Dieu. ஒவ்வொருவரும் மணவாட்டி. Et chaque personne de l'église est l'épouse நீங்கள் de ஆயத்தமாக Dieu. இருக்க வேண்டுமே. Vous devez être préparés. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு Et pour le mariage de l'agneau, போவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க vous வேண்டும். devez être prêts. மோசேக்கு சொல்லுகிறார்கள், Ils disent à Moïse, மோசே மன்னாவை தவிர எங்களுக்கு வேறொன்றும் இல்லையே. Moïse, nous avons rien d'autre que நாங்கள் la ரிச்சி manne. பாத்திர தண்டையில இருந்து Et சாப்பிட்டோமே. nous avons mangé de la viande à la porte. பருப்பை சாப்பிட்டோம், கீரையை சாப்பிட்டோம், Et nous avons mangé des légumes là-bas. வெள்ளரிக்காயை சாப்பிட்டோம், வெங்காயத்தை சாப்பிட்டோம், வெள்ளைப்பூடை சாப்பிட்டோம். Et nous avons mangé de l'ail, de l'oignon. நல்லா தானே ஐட்டியன் கொடுத்தான், நல்லா சீரணிக்க கூடிய மாதிரி. Et les Égyptiens, ils nous ont bien donné tout cela. ரிச்சியும் கொடுத்தான். Et ils m'ont donné de la viande ரிச்சி சாப்பிட்றதுக்கு, pour manger de la viande, ரிச்சி சீரணிக்கிறதுக்கு, pour digérer la viande, வெங்காயம் வெள்ளைப்பூடு செமிபாட்டுக்கு, et les oignons et l'ail pour la digestion, கீரை பருப்பு புரோட்டீன் உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு, அயனை கொண்டு வர்றதுக்கு. et pour les légumes afin de vous ramener le fer, நல்லா les தானே சாப்பாடு protéines. கொடுத்தான். Ils nous ont bien nourris là-bas. ஆனாலும் இச்சை உள்ளவளாக இருந்தார். Mais ils étaient remplis de convoitises quand même. அருமையானவர்களே, Oui, mais bien aimés. ஆனால் ஆண்டவர் விட்டாரா? Mais est-ce que le Seigneur les a abandonnés? அழுகையை கண்டார். Il a vu leurs pleurs, எல்லா காடைகளையும் les cailles எல்லா மன்னாவையும் et la manne. அனுதினமும் கொடுத்தார். Tous les jours, il leur a donné. இச்சித்து சாப்பிட்டார்களே ரிச்சியை, Et ils ont convoitisé cette viande, ils l'ont ஆசைப்பட்டு mangée. மாமிசத்தை பெற்றுக் கொண்டீர்களே. Et vous avez reçu cette viande en உங்களோட பற்களுக்குள்ளே convoitisant. இருக்கிற அந்த சிறு துணிக்கைகள் எடுக்கும் பொழுதுமே மரித்து போனார். Et avant même de retirer les bouts de viande dans leurs dents, ils sont மாமிசம் morts. பலவீனது, Et la chair est ஆவியானவர் faible, உற்சாகமானவர். mais l'esprit est fort. அருமையானவர்களே, தேவன் mais bien-aimés. ஆசீர்வாதமாய் கொண்டு வருகிற ஜனங்கள் Et les peuples bénis par Dieu. எங்களுக்கு இவைகளை தவிர வேறு ஒன்றும் இல்லையே என்று பெருகினார்கள். Et ils se sont dit, je n'ai rien d'autre, et ils se sont ஒன்றுமில்லை என்று multipliés. சொல்லாதீர்கள். Ne dites pas, j'ai rien. எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஒன்றுமில்லை என்று ஒரு நாளும் Ne சொல்லாதீர்கள். dites pas, j'ai rien à donner. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Donnez et on vous donnera plus. உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Et on vous donnera மத்தேயு, plus. மாற்கு, லூக்கா, Dans Matthieu, Marc, Luc, பேதுரு கேட்கிறான், Pierre, il dit, ஆண்டவரே Seigneur, எல்லாவற்றையும் விட்டு, nous avons tout abandonné. எல்லாவற்றையும் விட்டு Nous avons tout உம்மை abandonné. பின்பற்றினோமே. Nous t'avons suivi. உம்மைத்தானேயா பின்பற்றினோம், Mais c'est toi que nous t'avons வேறு யாரை suivi. பின்பற்றினோம்? Nous avons suivi personne d'autre. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? Qu'est-ce que nous allons avoir? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? Qu'est-ce que nous allons avoir? ஒரு நேரம் சொல்லுங்க, ஆலயத்துக்கு போனா என்ன கிடைச்சு எங்களுக்கு? Et des fois, on a dit, mais on est à l'église, qu'est-ce qu'on a eu? இங்க இருக்கிற ஒருவருக்காவது ஒன்றும் கிடையாமல் இல்லை. Et chacun d'entre vous, personne n'a ஒவ்வொருவருக்கும் rien. ஆண்டவர் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கியே Et இருக்கிறார். chacun Dieu a donné une bénédiction. ஒருவராவது தேவனை குறை சொல்லக்கூடாது, Et personne, vous devez critiquer Dieu. குற்றங்கள் பேசக்கூடாது, Et vous ne devez pas juger. பரீட்சைகள் பார்க்க Et கூடாது, vous ne devez pas l'éprouver. Vous கோபப்படுத்தக்கூடாது, ne devez pas le mettre en colère. சமாதானமாய் இருப்பீர்களா? Et vous devez être en paix. அருமையானவர்களே, Oui, mes bien-aimés. அவர் சொன்னார்கள், Et il a dit, வேறு ஒன்றும் இல்லை எங்களுக்கு முன்னதாக. et je n'ai rien d'autre devant moi. ஏன் இல்லை? Pourquoi vous n'avez pas? வைப்பார். Si. எப்படி 5000 புருஷரை போஷித்தார்? Comment est-ce qu'il a nourri 5000 hommes? மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். Dans Matthieu, Marc, Luc, Jean. யோவான் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Dans Jean, chapitre 9, verset 6. அதர்வைஸ் 9:6 Jean 9, 6. இல்ல 6:9 கிட்டத்தட்ட அந்த வசனத்தை 6, எடுங்க. 9. ஆண்டவர் சொல்றார், எத்தனை அப்பங்கள் கூட இருக்கிறது? Et il demande, il dit combien de Ah, pain tu Rombade. as?
6, 9. இத்தனை அப்பங்கள் உங்களிடம் இருக்கிறது. Combien de pains tu பெரிய as? கூட்டம் இது இந்த மாதிரி அல்ல, இது பல மடங்கு கூட்டம். Et c'est pas un groupe de personnes comme vous, c'est ஜனங்கள் encore plus பெத்சாய்தா nombreux. வனாந்திரம். Et c'était le désert. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இச்சுள்ளவளானார்கள்? Et là où est-ce qu'ils étaient les வனாந்திரம். Israélites? C'est dans le désert. ஒன்றுமில்லாத இடத்துல C'est là où il n'y a rien. இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் உங்களை. Et celui qui appelle les choses qui n'existent pas. அப்படி சொல்றாரு, எல்லாரும் தேடி பார்க்கறாரு, முறுமுறுக்கிறாரு சீஷர்கள். Et là, les disciples ont commencé à murmurer. 3 நாட்கள் ஆகிவிட்டது. Ça fait 3 jours. செய்தியை கேட்டு 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 கொண்டு அந்த தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். Et ils sont en train d'écouter la parole et être rassasiés, எப்படி Seigneur. 3 நாட்கள் இருக்க முடியும்? Comment est-ce qu'ils peuvent tenir 3 ஆனாலும் jours? இருந்தார்கள். Mais ils ont tenu. இருந்து வசனத்தை கேட்டு கேட்டு கொண்டார்கள். Et ils ont écouté la parole de ஆண்டவர் சொல்ல, Dieu. இது கடைசி நாள் ஆகுது. Et là, c'est le dernier jour. வழியிலே சோர்ந்து Et போய்விடுவார்கள். là, ils sont affaiblis par le இவர்களுக்கு நீங்கள் voyage. சாப்பாடு கொடுங்கள். Donnez-leur à manger. அவர் கேட்கிறான் ஒருவன், Et là, il y en a un qui இவ்வளவு பெரிய demande, கூட்டத்துக்கு எங்கேயா சாப்பாடை mais où கொடுப்போம்? est-ce qu'on va aller chercher à manger pour tant de foule? இங்க மாலை வேளையில மத்தியான வேளையில இங்க போனா மன கும்மகமண்டு கிடக்கும். Et à vers midi, 13h, vous savez comment ça sent bon là-dedans? அந்த வாசம் முழுக்க இங்க அடிக்கும். Et même les odeurs, ça vient ici. இருக்கிற டபுள் பர்சன் போர்ஷன் ஆகிவிடும். Et même notre faim va augmenter en double. அப்பொழுது Et à ce moment-là, ஆண்டவர் சொல்றார், le Seigneur a dit, கொண்டு வாருங்கள் என்னிடம். ramenez-les-moi. அந்திரேயா André, தேடி பார்க்கிறான் ஒருவர்கிட்ட என்ன இருக்குதுண்டு. allez voir ce qu'il y a qui reste. ஆண்டவரே கொடுக்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்களே. Tu as dit qu'il n'y avait rien à donner à Dieu. உங்களோட மாஸ்டர் கார்ட்ஸ் இருக்குமே, Et tu as normalement la carte பர்ஸை திறந்து Mastercard. பார்த்தால் இருக்குமே. Et si on a votre portefeuille, on அது peut உங்களுக்கு voir. தான் தெரியும் எங்க இருக்குதுண்டு. Et vous savez où est-ce qu'elle se எந்தெந்த trouve? இடத்துல இருக்குதுன்னு தெரியும். À quel endroit elle அது se சுவிஸ் trouve? பேங்கா இருக்கட்டும், Elle s'appelle la banque en Suisse. சென்ட்ரல் பேங்கா Et ça இருக்கட்டும், peut être la banque centrale. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பேங்க் அஸ்லோனா Ou இருக்கட்டும், aussi la banque du Sri Lanka. கொழும்புல இருக்கிற எஃப்டிவி போடுற பேங்குகளா Et இருக்கட்டும். ça peut être des grandes banques à ஆனா, Colombo. உங்களுக்கு தான் தெரியுமா இருக்கு. Et vous-même le savez, pas ஆண்டவருக்கு moi. தெரியும். அதை சமயம் எல்லாம் இயேசுவே. Et on va rechanter tout est Jésus. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். Et il connaît tout, notre Seigneur. ஆகவே அந்த சிறு பையன், Et ce petit garçon, ஒரு பையன் இருக்கிறான். il y avait un petit garçon. அவனிடம் 5 அப்பங்களும் Et il avait 5 pains. 2 மீன்களும். Et il a 2 poissons. இயேசுடைய வார்த்தையை கேட்கும்படியாக Afin d'écouter la parole de அவனுடைய Dieu, தாயார், sa mère, அவனுடைய அம்மா, sa அவன் maman, பசியா இருக்கக்கூடாது, et tu ne dois pas être கொண்டு affamé. போய் சாப்பிடட்டு கட்டி கொடுத்த Et c'est சாப்பாடு. un goûter qu'elle a donné à son garçon. அந்த சிறு பையன் கொண்டு போய் கொடுத்துட்டானே. Et ce jeune garçon a donné tout cela. சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற கொடுக்கப்பட வேண்டும். Et il faut que l'enfant ait cette intelligence de partage. அம்மா நான் $50 கொடுத்தோமே, Moi, j'ai donné $50. எனக்கு பேனை கிடைக்கல, Ah, mais je n'ai pas eu de stylo. எனக்கு பைபிள் கிடைக்கல. Je n'ai pas eu de Bible. இல்லை, Non, அதல்ல, ce n'est pas ça. உன்னத்தானவருக்கு வேண்டும். C'est toi que le Seigneur veut. சொல்ற உன்னத்தானவருக்கு வேண்டும். C'est toi que le Seigneur veut. அந்த பிள்ளையைத்தான் வேண்டும். Il veut cet enfant-là. சிறுவர்களை துச்சமா நினைக்காதீர்கள். Ne méprisez pas les tout petits. சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் Lorsque vous donnez un verre d'eau à un tout petit, c'est pour moi que vous le அப்ப சிறு faites. பையன் ஆண்டவருக்கு கொடுத்தார். Et donc là, le tout petit a donné à Dieu. ஆண்டவர் அவனுக்கு தேவை, அவனுக்கு ஆண்டவர் தேவை. Et le Seigneur a besoin de lui, il a besoin de select Dieu. பண்றார். Et il a choisi. சிறு வயதிலிருந்து Il t'a choisi dès le jeune âge. உங்களை தொட்டு கொண்டே Et வருகிறார். il est en train de te toucher. பாடுவோம். On va சின்னம் chanter. சிறு வயதில் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து இவன் பெற்றுக் கொள்ளென்று வைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து இவன் பெற்றுக் கொள்ளென்று வைத்தார். எல்லாருமாய் ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தை சொந்த காரணவர் எந்த உள்ளத்தில்
உள்ளத்தில் இப்போ Et சொந்தமானார். là, il appartient à votre cœur. தேவன் தனக்கு சொந்தமான ஜனமாக பரிசுத்த ஜனமாக இந்த பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் மேலாக உங்களை உயர்த்தி Et le வைத்திருக்கிறார். Seigneur, à la face de la terre, il vous lui appartenait, il vous a élevé plus que toute autre chose. மூன்றாவது குறிப்பாக Et troisièmement, 2 ராஜாக்கள் புஸ்தகம் dans 2 Rois, 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்க. chapitre 4, versets 1 et 2. ஒரு மனுஷனுடைய ஒரு இஸ்திரியுடைய புருஷன் தீர்க்கதரிசி. Et là, le mari d'une femme est un prophète. அந்த தீர்க்கதரிசி கொஞ்சம் கடன் பட்டுட்டான் வாழ்கிற காலத்தில். கடன் பட்டோன்னா கொஞ்சம் காலத்துக்கு பின்னால் இறந்து போயிட்டான். Et le prophète avait de l'endettement et il est décédé par la suite. இறந்து போனதும் Et une fois அந்த décédé, கடனை எடுப்பதற்கு அந்த கடன் கொடுத்தவன் வந்து அந்த பெண்ணிடம் தீர்க்கதரிசியுடைய மனைவியிடம் கேட்குறான். et là, il vient auprès de cette femme de prophète, celui qui a prêté de உனக்கு கடன் l'argent. தர முடியாவிட்டால் 2 பிள்ளைகளையும் தான் நான் கொண்டு போகிறேன் அடிமைகளாக. Et là, il lui a dit, si tu peux pas me rendre mon argent, donne-moi les enfants en esclaves. அந்த விதவைக்கு என்ன செய்யறன்னு தெரியவில்லை. Et la veuve ne savait pas quoi faire ஓடினாள் எலிசா தீர்க்கதரிசியிடம். et elle est allée voir Élisée. எலிசா தீர்க்கதரிசியிடம் போய், Et elle est allée voir le prophète Élisée. ஆண்டவரே Seigneur, இப்படிப்பட்டவன் என்னிட கடன் கேட்கிறான், il me demande de l'argent இந்த பிள்ளைகளை encore கொண்டு போக போறான், et il veut emparer de mes என்ன enfants. செய்கிறது? Qu'est-ce que je peux faire? அப்ப ஆண்டவர் சொல்லுறான், Et le Seigneur dit, எலிசா சொல்லுறான், Élisée உன் dit, வீட்டில் என்ன இருக்கிறது? qu'est-ce que tu as chez toi? உன் வீட்டில் என்ன இருக்கிறது Qu'est-ce que tu as chez toi? இந்த கேள்வி கேட்கிறான். Et il lui dit, அவள் சொல்றார், ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறு ஒன்றும் இல்லை. à part une vase d'huile, je n'ai rien d'autre. மூன்றாவது வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். Et là, il dit, je n'ai rien d'autre. அப்படி சொல்றாள், நீ போய் அயல் வீட்டுக்காரரிடம் Et va à tes voisins, சில பாத்திரங்களை வாங்கி வா. demande des vases. அந்த பாத்திரங்களை வாங்கி வந்து Et une fois que tu prends ces நீயும் vases, உன் பிள்ளைகளும் toi et tes enfants, கவனியுங்கள். et observez-moi, குடும்ப ஜெபங்கள் வைக்கிறீர்களா? est-ce que vous avez des prières de இல்ல, வேலைக்கு famille? போறார் அப்பா அம்மா பின்ன இருந்தம் வருவா, ராவுக்கு வருவா, விடிய வருவான்னு சொல்லாதீர்கள். Dites pas oui, ma maman, mon papa travaillent, ils viennent le soir. வீட்டிலே மாலை வேளையில எல்லா வேலையும் முடிந்தா பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்ப ஜெபங்களை வைப்பீர்களா? Et le soir, il faut organiser des prières de famille à la maison. உன் பிள்ளைகள் ஆண்டவருக்கு தேவை. Parce que tes enfants, Dieu en a besoin. பிள்ளைகள் சில வேளை என்ன இருக்கு இதெல்லாம் நடந்தது என்று கேட்டால், Et si les enfants, on leur demande qu'est-ce qui s'est passé, உங்களுக்கு தெரியுமா 7ஆம் மாதம் கூடார பண்டிகையின் நாட்கள். et vous savez, 7e mois, c'est le jour des tabernacles, les fêtes de சீயோன் tabernacle. திருச்சபை இந்த 7ஆம் மாதத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் பண்டிகை ஒன்றை. Et on est en train de fêter un festival de l'église de Sion le 7e mois. ஏன் இந்த கூடார பண்டிகை? Et pourquoi cette fête de tabernacle? இஸ்ரவேலருக்கு 3 விசேஷித்த பண்டிகைகள். Parce que les Juifs, les பலவிதமான Israélites, ils ont 3 பண்டிகைகள் fêtes. இருக்கிறது. Il y a plusieurs sortes de fêtes. முதலாவது பஸ்கா பண்டிகை, Et ils ont la fête de Pâques, இரண்டாவது கூடார பண்டிகை, et il y a la fête des tabernacles, மூன்றாவது பெந்தேகோஸ்து et பண்டிகை. après ils ont la fête de la விசேஷமா Pentecôte. பெரிதாக கொண்டாடுவார். Et tout cela, ils célèbrent vraiment joyeusement. இந்த கூடார பண்டிகை கட்டாயம் எல்லாரும் நித்திய கட்டளை. Et la fête des tabernacles, c'est un ordre, ils doivent le நித்திய faire. நியமமாக குடும்பங்களாய் கொண்டாட வேண்டும். Et ils doivent le faire par obligation. ஏன் இந்த கூடார பண்டிகை Et pourquoi வைக்கிறார்கள்? la fête des tabernacles? ஏன் சொல்லுங்கள். Vous savez pourquoi? நீங்கள் வனாந்திரத்திலே நடந்து வரும் பொழுது வீடு கட்டியா உட்கார்ந்துறீங்க. Et lorsque vous venez traverser le désert, vous avez des maisons construites. நீயும் உன் பிள்ளைகளும் வனாந்திரத்திலே நடந்து வந்தீர்கள். Lorsque tes enfants et toi-même ont traversé le désert. வனாந்திரமான வாழ்க்கை தீர்க்கதரிசியுடைய மனைவி விதவை என்றவளுக்கு. Et là, c'est une vie désertique pour la femme du prophète. அப்ப என்ன சொல்றாள்? அடுத்த வீட்டுல பானையில வேண்டிட்டு வா, நிரப்பு பிள்ளைகளோடு சேர்ந்து. Et va prendre des vases à tes voisins et remplis l'huile. அட வீட்டு கதவை பூட்டு. Et ferme la porte அட de chez வீட்டுக்குள்ள toi. இருந்து பானையிலே ஒவ்வொரு பானையாய் எண்ணெயை ஊத்து. Et verse de l'huile dans chaque vase. பாத்திரமாக ஊத்தினாள். Et ils ont rempli par vase et எல்லா par குடங்களும் vase. நிரம்பிட்டது. Et tous les vases se sont இன்னும் remplis. ஊத்திக்கொண்டே இருக்கிறது, Et, பானை இல்லை. et encore, ils étaient en train de அப்ப remplir. சொல்றாள், இன்னும் ஒரு பானை வாங்கி வாண்டு. Et là, il demande, va prendre un autre vase. உடனே ஆண்டவருக்கு தெரியும், இது உனக்கு போதுமானது. Et là, le Seigneur a dit, ça எண்ணெய் te நின்று suffit. விட்டது. Et là, l'huile a arrêté. எண்ணெய் நின்று விட்டது. L'huile s'arrêta. அதிகமாக சேர்க்காதீர்கள். N'amassez pas trop. உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று நினையுங்கள். Et dites-vous, ce que vous avez, ça vous உங்களுக்கு suffit. இருக்கிறது போதும் என்று Et நினையுங்கள். dites-vous, ce que vous avez, ça vous suffit. தேவனுக்கென்று நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சரியாக செய்யும் பொழுது Et lorsque vous faites correctement les choses pour Dieu, தேவன் போதுமான அளவுக்கு le Seigneur, ce qui est suffisant pour vous, என்ன சொல்றார்?
Qu'est-ce qu'il dit மல்கியா 3:10 dans Malachie 3:10? இடம் கொள்ளாதபடி வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை Et ஆசீர்வதிப்பார். il va ouvrir les parvis du ciel afin de te bénir et tu n'auras pas la place. Et pas simplement de இடம் கொள்ளாதபடிக்கு et tu n'auras même pas la place. இடம் கொள்ளாதபடிக்கு உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். Et il va te bénir en abondance et tu n'auras même pas la place. ஒன்றில் இரண்டு எல்லா ஆசீர்வாதங்களிலும் அப்படியே ஆகுக. Et pas un, deux bénédictions, mais dans toutes les அப்போ bénédictions. கடனை கட்டிட்டாள், எண்ணெயை வித்து கடனை Et கட்டிட்டாள். elle a vendu l'huile et elle a payé la dette. எலிசா சொன்னா மீதி இருக்கிறதே Et Elisa, elle a dit, mais il y a le reste. வித்து கடனை கட்டப்பா, கடனை வைக்காத. Et paye ta dette, ne le garde pas de dette. இப்ப இனி அந்த துக்கம் உனக்கு வேண்டாம், Tu n'as pas besoin de ces அந்த tristesses. துன்பம் வேண்டாம், Tu n'as pas besoin அந்த de ces கண்ணீர் trahisons. வேண்டாம். Tu n'as pas besoin de ces pleurs. மீதியை நீயும் உன் பிள்ளைகளின் ஜீவனம் பண்ணுங்க. Et le reste, vis toi et ta famille. கர்த்தரை நம்பி போகும் பொழுது Lorsqu'on fait confiance ஒரு à நாளும் Dieu, அவர் le கைவிடுகிறது Seigneur, il இல்லை. ne nous abandonnera ஒரு jamais. நாளும் உங்களை விட்டு விலகிறதில்லை. Et il ne se sépare jamais de nous. அருமையான தேவ ஜனங்களே, Oui, mes bien-aimés. தேவன் எங்களை ஏன் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார்? Pourquoi le Seigneur nous a ramenés dans ce ஏன் pays? இந்த தேசத்துக்குள்ள எங்களை நடத்தினார்? Pourquoi le Seigneur nous a conduits dans ce pays? நாங்கள் கூடாரங்கள்ல இருந்து வந்தோம். Nous venons des tabernacles, des tentes. 1990 ஆண்டு Et en 1990, யாழ்ப்பாணத்திலே à Jaffna, நடந்த சம்பவங்கள், des événements qui se sont passés மானிப்பாய், à Manipaï, மல்லாவி, à Malawi, முல்லைத்தீவு, à Mulativu, கிளிநொச்சி, à Klinochi, எல்லா மாபெரும் பெரிய கிரவுண்ட்ஸ்ல et dans des grands stades. 1990 மார்ச் மாதம் En mars 1990, மாபெரும் கூட்டங்களை நடத்தி des கொண்டிருந்தோம். grandes conventions et des réunions. ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது. Les prophéties de Dieu sont dévoilées. நீங்கள் வானத்தை பார்த்து ஓடுவீர்கள். Et vous allez courir en voyant le ciel. முல்லைத்தீவிலே அது பேசும் பொழுது, Et lorsqu'on a parlé à Mulativu, முல்லைத்தீவிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, et lorsqu'on ஐயா a parlé à Mulativu, அப்பொழுது ஃபுல் மூன் டே, மூன் பெருசாக மேலே இருந்தது. et c'était la pleine lune à ce moment-là. நீங்கள் வானத்தை பார்த்து ஓடுவீர்கள் என்று சொன்னதான் ஜனங்கள் மேலே பார்த்தார்கள், அங்கே ஃபுல் மூன் இருக்கிறது. Et lorsqu'il a dit oui, vous allez courir en regardant le ciel, ils ont tout de suite vu la pleine lune. சொல்லிவிட்டு நாங்கள் பெரிய 40 பேர் டீமாக வந்து போய் வேலை செய்தது. Et on était au moins 40 personnes et on est parti faire le ministère. அடுத்த நாள் காலையில யாழ்தேவி ட்ரெயின்ல எல்லாரும் வருவதற்கு ஆயத்தமாய் பரந்தன் சர்ச்சிலே படுத்திருக்கும் பொழுது, Et lorsque nous étions en train de dormir dans une église afin de se préparer pour le retour, கிளிநொச்சி தம்பி எழும்பி வாங்க, கிளிநொச்சி un frère de Klinochi, தம்பி அங்க நான் சொல்ல முடியாது கையை காட்டுறேன், ஸ்ரீ கிளிநொச்சியிலே Klinochi. ஃபர்ஸ்ட் பாம்பர் விடிய 3:30 மணிக்கு et le premier அடிக்கிறார். bombardement, அந்த பாம்பர் அடிக்கும் பொழுது et lorsqu'il y a eu le premier என்னுடைய bombardement, பிள்ளைகள் எல்லாம் ஒரு வீட்டிலே இருந்தார்கள். et il était dans une autre maison, இவருடைய தாய் et sa maman, மிஸ்ஸஸ் அம்பலவாணர் et Mrs. Ambalavanan, கிளிநொச்சியை சேர்ந்தவர்கள். elle était de Klinochi, பயங்கரமான அசுத்த ஆவியினாலே அலைக்கழிக்கப்பட்டு elle a été prise par un esprit அந்த démoniaque, கிளிநொச்சி மைதானத்திலே அவை கொண்டு வந்து பரந்த கிளிநொச்சி ஆலயத்திலே 6 நாட்கள் கட்டி போட்டிருந்தார். et il l'avait attachée, en fait liée parce qu'elle avait un mauvais esprit dans l'église de Klinochi. அவர்கள் அந்த நாளத்திலே தம்பி அவர்கள் இந்த பாடி சைஸ் இல்லை, பெரிய பில்டர் இல்லை. Et le frère, il n'était pas très grand et très fort comme ça à l'époque. எங்க வண்டியின் தொந்தியுமா வந்து நிற்கிறார்கள். Et là, ils ont beaucoup de graisse et beaucoup de ventre. அருமையானவர்களே, Oui, mes bien-aimés. வந்து படுத்ததான் அடி அடி நடக்குது. Et là, le premier bombardement. எல்லா பக்கத்தாலும் பயங்கரங்கள் அடி வட்டு வந்து எல்லாரும் பதுங்கி விழுந்து கிடக்கிறோம். Et tout le monde, on était à terre, on était effrayés. விடிய காலை 4:30 மணிலேருந்து கொழும்பிலே வந்தது பீரங்கியல். Et aussi, il y avait des mitraillettes en fait de Colombo à 4 heures du matin. 8 திசையும் நடக்குது எங்களுக்கு Et வெடிச்சத்தம். on entend les bombardements de tous les sens. 40 நாட்கள் Et pendant 40 jours, ஒரு காட்டுக்குள்ளே நாங்கள் இருந்தோம். nous étions dans une forêt. எல்லாம் ஒரு ஜனமும் அந்த பிரதேசத்திலே இல்லை. Il n'y avait personne d'autre. அந்த குறுக்கு பாதையில் என்று சொல்லுவார்கள். Et vous savez, on avait des raccourcis. ஷார்ட் கட் காட்டுக்குள்ளாலே வந்து Et on avait des raccourcis dans la ஒரு forêt. தட்டி பஸ் எடுத்து Et on avait pris en fait un minibus. அப்படியே வவுனியா டவுனுக்குள்ளே Et வந்தோம். on est venu dans la ville de Vavonia. நாங்கள் 40 நாட்கள் காட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு விவசாயியுடைய கமக்காரனுடைய கொட்டிலிகள் கூடாரங்கள்
Et il nous avait prêté, un agriculteur nous avait prêté ses tentes et ses... சாப்பாடு கிடையாது, Et nous avons pas கடை இல்லை, mangé. ஒன்றும் நடமாட முடியாத கர்ஃப்யூ சூழ்நிலை. Et il n'y avait pas en fait de commerce ni de magasin d'ouvert. On était dans un état confus. பூசணிக்காயும் சோறும் Et on mangeait du riz et de la புடலங்காயும் citrouille. சோறும். Et on mangeait d'autres légumes et de அவ்வளவு riz. மட்டும்தான் 40 பேருக்கு சாப்பாடு. Et c'est ce qu'on mangeait les 40 ஆனால் எங்களை personnes. இதயம் வாடி போகவில்லை. Mais notre cœur ne s'est pas affaibli. சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டோம். Et on avait accepté avec joie. ஆனால் Mais, சரி ஸ்ரீயா ஒரு காரியம் சொன்னான். என்னென்று சொன்னால் et vous savez une chose, 40 நாட்கள் இருக்கிறோம் என்று சொல்லி தகவல் கொழும்புக்கு ஒரு முஸ்லீம் தம்பி ரசிக்கப்பட்டிருந்தார். அவனுக்கு ஒரு கடிதம் கொடுத்து எங்களுடைய மூப்பர்களுக்கு மெல்லமா காட்டுக்களால் நடந்து புத்தளத்துக்கு போய் புத்தளத்திலிருந்து பஸ் எடுத்தாங்காலே et போய் un frère musulman qui était sauvé, qui était avec nous, on lui a donné un message pour nos anciens. Il a pris un bus pour rejoindre Colombo. அப்படி செய்த பின்னதாக அவர்களை ஏற்பாடு செய்து ரெட் கிராஸ் பெரிய ஒரு லாரியில் பொருட்களும் வெள்ளைக்காரர் கணவனும் மனைவியின் சீப்பிலே எங்களை தேடி காட்டுக்குள்ளே Et வருகிறார். d'après son message, la Croix-Rouge et un couple européen sont venus avec un camion rempli de marchandises. மிலிட்ரி ஆமி கேட்குது, உனக்கு என்ன இந்த லாரிக்குள்ளே? Et l'armée, il demande, mais qu'est-ce qu'il y a dans ce camion? அகதிகளுக்கு சாமான் கொண்டு வந்திருக்கிறோம். Et on a ramené à manger pour les அவர் réfugiés. வந்தது எங்களை கொண்டு போறதுக்கு. Mais lui, il est venu pour nous emmener. அப்ப அந்த சாட்டு வேணுமே லாரி வாரதுக்கு. Mais il fallait que l'armée laisse passer 40 le பேரை camion. எப்படி சீப்பிலே ஏத்துறது? Mais comment mettre les 40 personnes dans le camion? அப்படியே கொண்டு வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல அந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் கையில் பொருட்களை கொடுத்து விட்டு எங்களை இருந்த வண்ணமாகவே எங்களை ஏற்றினார்கள் 40 பிள்ளைகளையும். Et ils nous ont donné ce qu'ils avaient ramené. Et les 40 personnes telles que nous étions, ils nous ont montés dans le camion. பின்னுக்கு லாக் பண்ணி போட்டு திறக்காதபடிக்கு மூச்சு மடக்கிடும். உங்களுக்கு தெரியும் ஒரு லாரி எப்படி இருக்குமெண்டு. Et dans le camion, ils nous ont enfermés à l'arrière. Ils ont mis le cadenas. Vous savez qu'on ne pouvait même pas respirer à l'intérieur. ஐயாவை என்னையும் தங்களோட சீப்பில் ஏற்றி கொண்டு Et ils nous ont pris dans leur jeep aussi, moi et mon வவுனியா mari. மேயரோடு பேசி Et ils parlaient en fait au maire de முதலாவது Vavuniya. யுத்த நாளிலே வெளியே வராதவர்கள் முதல் இயேசு ஜீவிக்கிற டீம் வெளியே Et le groupe, pour la première fois, personne ne pouvait sortir. Et nous sommes sortis pour la première fois. அதற்கிடையிலே இந்த கூட்டங்கள் நடத்துறதுக்கு முதல் Et avant que ces réunions auront lieu, இவருடைய ஊரில் இவர்கள் சிறிய பிள்ளைகள் et ils étaient tout petits dans leur ville, வட்டக்கட்சி à Vatakachi. வட்டக்கட்சியிலே இது இவங்களோட அம்மா தான் சுகப்பட்டதுக்கு கூட்டம் நடத்துவோம் என்று சொன்னார்கள். Et elle m'a demandé, comme elle a été guérie, de faire une réunion dans sa ville. ஐயா ஆம் என்று சொல்லி நாங்கள் 3 பேர் அந்த டீமாக வரையில் முதலே வந்தபடினாலே 3 லேடிஸோடு நானும் ஐயாவும் வந்து சேர்ந்தோம். Et moi et mon mari et 3 autres femmes, nous avons dit oui et nous sommes allés. எங்களுக்கு தெரியாது இப்போ அடிக்க போகிறாங்களேண்டு. Et nous ne savons pas qu'il allait y avoir des bombardements. ஐயாவின் டிரைவரும் பாஸ்டர் சந்தன பிள்ளையும் முன்பக்கம் ஏறி இருந்தார்கள். Et mon mari et le chauffeur étaient à l'avant. தட்டி வேன் யாருக்கு தெரியும்? Est-ce que vous connaissez les vannes நீங்கள் là-bas? அங்கேயும் தானே வந்த நீங்கள் வடிவா கையை தூக்கி காட்டுங்க. புங்குடுதீவு காரதீவு அங்கேயும் தானே வந்தாங்க. Vous connaissez les minivans là-bas? தட்டி பஸ்ஸோ தட்டி வேன். Est-ce que vous connaissez les minibus et les minivans? பின்னால ட்ராம்ப் மாதிரி ஏற வேணும் பின்னுக்கு. Vous savez, il faut monter à l'arrière, il n'y a pas de fermeture. நானும் அந்த 2 கேர்ள்ஸும் உட்கார்ந்துருக்கிறோம் பின்னுக்கு. Les 2 filles et moi-même, nous étions assis à அது l'arrière. ஒரு பெரிய பாலம் ஒன்றுக்கு தண்ணீர் போகுது பெரிய ஆறு மாதிரி. Et il y avait un pont et des 2 côtés, il y avait de l'eau et un fleuve. அந்த ஆத்துக்குள்ளே கீழே Et à l'intérieur de ce fleuve, எல்லாரும் பெரிய A40ஓட நின்றார். et ils avaient tous des pistolets. அந்த நாட்களே தாடி வைத்தவர்களை சுடுகிற நாட்கள். Et c'était le temps où ils tuaient les personnes barbues தாடி avec de உள்ள la barbe. ஆண் பிள்ளைகள் ஆண்களை சுடுவார்கள். கேட்டு கேள்வி அல்ல. En fait, ils vont tuer les personnes qui avaient de la barbe là-bas, à ce ஐயா temps-là. தாடி ஐயா தாடி Et mon mari avait de la barbe, டிரைவர் தாடி le chauffeur avait de la barbe. எப்படி இருக்கும் சீன்? Alors imaginez la scène. அது சந்தன பிள்ளை க்ளீன் ஷேவ். Et après, donc le chauffeur il s'est rasé. அவர் பெரிய சாமி என்று லோ எல்லாம் போட்டு என்ன வேஷம் போடணுமே தப்ப வேணுமே Donc il faut qu'on soit échappé. Donc il s'est déguisé லோ எல்லாம் aussi. போட்டு நாங்களும் சவாரி போகிறோம். Et nous on était en partie en voyage. அந்த ஆத்து கிட்ட வந்த உடனே மேலே இருந்து ஹெலிகாப்டர். Et une fois arrivé au niveau de ce fleuve, il y avait l'hélicoptère en haut. ஆமிக்காரண்ட கால் ஒரு கால் படியில கீழே ஒரு கால் அவன் சீட்டில் துவக்கோட. Et là, il était avec son pistolet, il avait un pied sur le jeep et un pied à terre. ஹெலிகாப்டர் வந்து எங்களோட வேனுக்கு மேலே
இந்த லைட்டுக்கும் இதுக்கும் இடையில அந்த அளவுக்கு வந்துட்டான். Et l'hélicoptère était à ce niveau-là, cette lumière. அப்போ உடனே நானும் அந்த 2 பிள்ளைகளும் அந்த வெள்ளை சாரி உடுத்தியிருந்தோம். Et moi- கூட்டம் நடத்த போகிறோமா. Et moi-même et les 2 filles, on était vêtus d'un sari blanc parce qu'on allait faire des உடனே réunions. தட்டி பஸ்ஸால குதிச்சு பைபிளை கேட்டுட்டு பைபிளை காட்டி மிஷனரி மிஷனரி என்று கத்தினான். Et là, on a pris nos Bibles et on a dit non, nous sommes des missionnaires, des missionnaires. கையில் பைபிள் Et on avait la Bible à la main. தொண்டு இருக்கிற சத்தம் எல்லாம் அவன் காதுக்குள்ள. Et là, tous les bruits qu'on pouvait faire, on a fait. மெல்ல மெல்லமா மேலே போயிட்டான். Et là, ils sont repartis. கீழே நின்றவங்க நல்ல Et பேச்சங்களுக்கு ceux qui étaient là ici aussi sont partis. பேச்சா பேச்சு. Et mais ils nous ont grondés. எதுக்கு வந்தீங்க இதுக்குள்ள? Pourquoi vous êtes venus உங்களை ici? சுடல எங்களை சுட வந்தவன். Non, mais ils ne sont pas venus vous tuer, mais nous ஓடுகதியா எடுத்து கொண்டு tuer. வாகனத்தை. Allez, partez, fuyez. அன்று கர்ஃபியூ. Et là, il y avait le couvre-feu. வீட்டனத்து மரத்துக்கு மேல ஒரு டென்ட் சீலை மாதிரி அடிச்சு கூட்டம் நடக்குது. Et là, on est en train de faire la réunion avec un tissu, un bout de tissu. இவர்கள் வீட்டில் Et c'était chez eux. கர்ஃபியூ போக முடியல. Et c'était le couvre-feu, donc on ne கூட்டம் pouvait pas சரமாரி sortir. கூட்டம் சந்தோஷமான கூட்டம். Et la réunion était bien passée, était très bien. அன்று நாங்கள் அந்த 6 பேரும் அங்கே தங்க வேண்டி வந்தது. Et nous devons rester là-bas, les 6. தங்க வேண்டி வந்தால் Et on devait rester là-bas. ஒரு இளம் சகோதரி இருந்தார். Et elle avait une jeune fille, jeune sœur. பேர் என்ன? சுவிஸ்ல இருக்கிற ஒரு சகோதரி உண்டு. Une sœur qui est en அப்பதான் Suisse. அவள் இளம் பிள்ளை. Elle était très jeune. என்ற டிரைவர் இருக்கிறானே அவன் எனக்கு புதுசு. Et moi, mon chauffeur, il était nouveau pour moi. இது செட் ஆயிட்டது. Et là, ça y est, ça s'est accordé. எங்களுக்கு தெரியாது. Et moi, je ne savais pas. தெரியும் கிளியன். அவனுக்கு பேர் கிளி. நான் கிளியன் என்று தான் கூப்பிடுவேன். Il s'appelait Kili. அவன் கிளி போல வந்தான். Il est venu comme un oiseau, il l'a piqué. அருமையானவர்களே, அப்போ சாப்பாடு வேணும். இப்போ கோழி இறைச்சி வெட்டி கோழியை வெட்டி Et là, உடன் கோழி et là, on a pris le poulet அதானே. frais. இன்றைக்கு நீ தெரியாதபடி இருக்கிறேன். Et là, tu fais comme si tu n'étais pas au courant. என்ன எங்களாலே அவெல்லாம் என்ன நாங்களாம் செய்தது. Et ils sont tombés amoureux. அந்த நாங்கள் இல்லாட்டி தாங்கள் செத்திருப்போம். உண்மை, Et 100% உண்மை. s'ils n'étaient pas présents, le frère Sri dit qu'on serait morts. இன்றைக்கு கிளியனும் என்னோட சகோதரியும் சந்தோஷமாய் கனடா தேசத்தில் பெரிய பங்களாவோடு இருக்கிறார்கள். Et le frère Kelly et sa sœur sont bien au Canada, ils vivent bien. எங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் நடக்கும்? Est-ce qu'on savait que ça allait se produire? நம்பித்தானே உங்களை எல்லாரையும் கொண்டு போகிறது. Et on vous fait confiance et on vous emmène. அன்றைக்கு விளங்குதோ தெரியாது, Je பேசாம ne sais pas, பார்க்கிறேன். est-ce que vous comprenez, Annie? Can you understand? Est-ce que vous comprenez? C'est que le chauffeur, il est tombé amoureux de la petite sœur. மற்ற பிள்ளைகளும் இருக்கு. நேற்று பாடினீங்கள், இன்றைய பாடையில் நச்சில. Pourquoi les enfants, les jeunes, vous n'avez pas chanté aujourd'hui? இவ்வளவு சைஸா இருக்கிற உண்ட மகன் இவ்வளவு இருக்கிறான். Mais regarde, toi, tu es fort comme ça et ton fils, il est mince. பட்டினி போடுறீங்க. Tu le donnes pas à manger? ஆமாம், இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. ஒன்றுமில்லை என்று சொல்லாதீர்கள். Donc, il n'y a pas que ça, il y a encore plusieurs choses. Ne dites pas, j'ai சிறு rien. பையன் எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுத்த பொழுது Le jeune garçon, quand il a donné tout à Dieu, 5000 பேர் முன் மூலமாக போஷிக்கப்பட்டார்கள். 5000க்கு மேற்பட்ட பேதுரு பேசும் பொழுது ரட்சிக்கப்பட்டார். et 5000 hommes, lorsque Pierre a parlé, ont été sauvés. நாளைக்கு மறு காரியத்தை செய்வோம். Et demain, je partagerai la suite. நேரம் தந்தால் பேசுகிறேன். Et s'il y a le temps, je parlerai. பிறகு இன்னும் அடுத்த பேச்சு 3 மணித்தியாலம் போகும் என்பதை நினைக்கிறேன். Et je pense qu'il y a encore 3 heures de prédication encore. தேங்க்யூ. Merci.